ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அம்மா உத்தரவு வழங்கலாம். சிவானி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான்பினை நாள்தோறும் தழுப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி எந்நாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி. ஐயா நாளொரு துதி பாடி ஆரம்பிக்கலாங்க. அடியார்களா மைக் ஆஃப் பண்ணிக்கங்க. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலிமிசை கல்விதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலும் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதருடைய திருவருளும் அங்கரக்கண்ணி மீனாட்சியுடைய திருவருளும் நால்வர் பெருமக்களுடைய குருவருளும் ஒன்றாக சேர்த்து ஈசன் குழுமம் இணைந்து நிகழ்த்துகின்ற அடியார்கள் திருத்தொண்ட புராணத்திலே நாம் இன்ற தினம் திருநாவுக்கரசர் புராணம் சிந்திப்பதற்கு நமக்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவருளையும் திருவருளையும் அடியேன் மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திருச்சிற்றம்பலம். சிவாய சிவாய. சிவசிவ சிவசிவ. சொக்கநாதருடைய பெருங்கருணையினாலே நாம் தொடர்ந்து இந்த திருநாவுக்கரசர் புராணத்தை நாம சிந்தித்து வருகின்றோம். நாவுக்கரசர் பல தலங்கள் சென்று பெருமானை இங்கே வழிபாடு செய்து வருகின்றார். பல இடர்கள்ல நாவுக்கரசர் புராணம் நமக்கு தெளிவாக சொல்லுகின்ற ஒரு அறம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாவுக்கரசர் புராணம் சொல்லுகின்றது நமக்கு வருகின்ற வினைகளை நாம் விழுங்கி அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற அந்த மனப்பான்மைய நம்மளுக்கு நாவுக்கரசர் பெருமான் எடுத்து கொடுக்குறார். நீங்க பாத்தீங்கன்னா சுந்தர பெருமான் எல்லாம் நம்மள மாதிரி ஏதாவது சின்ன வழி வந்துச்சுன்னா குய்யோ முயோன்னு கத்தி எனக்கு ஏன் கொடுக்கல, எனக்கு வைக்கல அது மாதிரிலாம் கேட்பார். ஞான சம்பந்த பெருமானம் கேட்கிற மாதிரியே வச்சுக்க மாட்டார். நம்மளுடைய சாமி கேட்கிற மாதிரி கேட்கறதுக்கு முன்னாடியே கொடுத்துருவார். கை வலிச்சா தாளம் கொடுத்துருவாரு, கால் வலிச்சா இது மூச்சுச்சிவிகை, நம்மளுடைய அந்த பல்லக்கு, இது எல்லாமே கொடுத்துருவாரு சுவாமி. அவரு இது வரைக்கும் நம்மளுடைய சுவாமி பாத்தீங்கன்னா ஞான சம்பந்தர் எந்த இடத்துலயும் எதுவும் சாமி கிட்ட போய் வலிந்து கேட்கிற மாதிரியே இருக்காரு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு பதிகம் மட்டும்தான், அதுவும் தந்தையார் பணம் கேட்டிருக்காரு வேள்வி செய்வதற்குன்றதுக்காக மட்டும்தான் சாமி கேட்பாரு. எல்லா இடங்கள்லயும் சாமி ஞானசம்பந்தர் கேட்கறதுக்கு முன்னாடியே சாமி கொடுத்துருவாரு. நம்மளுடைய நம்பியார் அழுது கேட்டதுப்போ கொஞ்சம் கொடுப்பாப்படி. ஆனா திருநாவுக்கரசர் பாத்தீங்கன்னா அவருக்கு கொடுத்த இன்னல்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவர் ரொம்ப அதிகப்படியான உடல் துன்பங்களை பெற்றிருந்தாரு, மன துன்பங்களையும் பெற்றிருந்தாரு. அந்த துன்பச் சூழல்லையும் பெருமானுடைய திருவடியை பற்றாது நிற்கணும் அப்படிங்கிற ஒரு செய்திய நமக்கு கொடுத்தார். எந்த சூழல்லையும் பெருமான் திருவடியை மறக்கக்கூடாது. அவரை போல துன்பம் இருக்க முடியுமா? சிறு வயதிலேயே தாய் தந்தையர் இழந்து விட்டார். அக்காவுக்கு மனம் பேசியவரும் இறந்து போயிட்டாரு. அக்காவும் தன்னுடைய உயிர் வாழ்வு துறக்க துணிக்கும் போது அக்கா திருவடியை வணங்கி அக்காவுடைய உயிரை இவங்களுக்காக உயிர் தாங்கி காத்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு வேற சமயம் புகுறாரு. அந்த சமயத்திலேயே இருக்காரு. திரும்ப வயிற்று வலி ஏற்படுது. திரும்ப இங்க வர்றாரு. பலவிதமான துன்பங்களை சமண துறவிகள்னால அவர் அனுபவிக்கிறாரு. உயிர் போகின்ற அந்த அளவுக்கு அந்த துன்பங்கள் எல்லாம் அவர் அனுபவிக்கிறார். அப்படிங்கிறப்போ அதுல நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னா, இவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர் ஒரு நாளும் அந்த துன்பத்துக்கு உரியவர்களை எதுவும் பண்ணல. துன்பம் யாரெல்லாம் செஞ்சாங்களோ, சமணர்கள் செஞ்சாங்களோ அவங்க கிட்ட எதுவுமே பண்ணல. ஆனா இவர் தன்னுடைய துன்பத்தை தானே அக்செப்ட் பண்ணிட்டு அதை பெருமானை தொடைக்க கூட சொல்ல, பெருமானுடைய திருவடியை அவர் பண்ணாரு. அந்த வகையில நமக்கு அந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு நீங்கி போய் நமக்கு அவருக்கு எல்லாமே கிடைச்சது அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் நாம் இந்த நாவுக்கரசர் புராணத்துல என்ன தெரிகிறோம்னா, உரைப்பு ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றார் அப்படின்னு திருக்கூட்ட சிறப்ப பெரிய புராணத்துல சொல்லும் போது
பெருமானுடைய திரு நாமத்தை ஓதுகின்ற அதுலதான் காதல் வைத்திருந்தாங்க. அந்த காதலுடைய உரைப்புல ஒரு காலம் அவர்கள் குறைந்து விடவே இல்லை அப்படிங்கிற அந்த செய்தியைத்தான் இங்க நமக்கு ஒருவரி செய்தியைத்தான் இங்க நாவுக்கரச புராணம் தெளிவாக சொல்லுகின்றது. நாவுக்கரசருடைய காலத்துல அந்த சமணம் மேலோங்கி இருந்தது. அதனாலதான் அவங்க நிறைய தலங்களுக்கு போனாங்க. சமணம் மேலோங்கி இருந்தனால எல்லா கோவில்கள்லயும் நிறைய பூசணைகள் நிகழாம அங்க நிறைய விஷயங்கள் போய்கிட்டே இருந்த ஒரு காரணத்தினால அவங்க அந்த முழுவதுமாக அந்த ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று அந்த கோவிலுடைய வழிபாட்டை திரும்ப ரீஸ்டார்ட் பண்ற விதமா அவங்க ஒவ்வொரு கோவில்லையும் ஒவ்வொரு தளத்திலையும் போய் அவங்க பாடி அடியார்களுக்கெல்லாம் பெருமானுடைய நிலைகளை பற்றி அங்க இருக்கிற அடியார்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லி அங்க சைவம் தலைப்பதற்காக நிறைய தலங்கள் தோறும் சென்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஞானசம்பந்தர் காலமும் நாவுக்கரசுடைய காலமும் இருண்ட காலம் சொல்லலாம். ஏன்னா அவர்களுடைய காலத்துல சமணம் மேலோங்கி இருந்தது. நான் பேசுறது கேக்குதுங்களா சாமி? கேக்குதுங்களா? சமணம் மேலோங்கி இருந்தது. அந்த காரணத்துக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லா தலங்கள்லயும் போய் சென்று பாடி அந்த தலங்களுக்கு, ஏன்னா அடியார்கள் போறதுக்கு பயந்தாங்க. ஐயோ இந்த கோயிலுக்குள்ள போனா என்ன ஆகும், சிவபெருமான் இல்ல, சிவபெருமான் இது சுடுகாட்டு கடவுள், அவரால் இன்னைக்கு நம்ம எப்படி பயப்படுறோமோ அது மாதிரி ஒரு பயந்த காலமா இருந்தது. அதனால எல்லா சிவன் கோயில்களையும் சென்று பெருமான் எப்படிப்பட்டவன், அவன் யாரு, அவனுடைய அருள் என்னன்னு சொல்லி அங்க அவர்கள் பாசுரங்கள் எல்லாம் பாடி அவருடைய தேவாரங்கள் எல்லாம் பாடி பெருமான் அங்க அந்த சைவத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் திருத்தலங்கள் சென்றார்கள். அதுதான் திருத்தலங்கள் செல்வதற்கான அந்த வாய்ப்பே. ஆனா மற்றபடி நம்ம மற்ற விஷயங்களுக்காக அவங்க போகல. அவங்க ஏன்னா நம்மளுடைய சைவம் சொல்றது தலப்பயணம் செய்யணும்னு பெருசா சொல்லல. நீங்க உங்க ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலை நீங்க சிறப்பா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுதான் சைவம் சொல்லுது. ஆனா இவர்கள் காலகட்டம் யாரு, நம்மளுடைய சுவாமி ஞானசம்பந்தரும் நாவுக்கரசர் காலகட்டத்துல அவர்கள் ஒவ்வொரு தலங்களும் சென்றாதான் தலங்கள் உயிர்ப்போடு இருக்கும். இல்லாட்டா அந்த தலங்கள் டெட் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படின்றனால ஒவ்வொரு தலங்களையும் சென்று உயிர்ப்பு ஊட்டுவதற்காக சென்று அந்த தலங்கள்ல பாடி அங்கேயே இருந்து ஒன்னும் இல்ல, பெருமான் இவ்வளவு ஆற்றலுடையவன் அவங்களுக்கு சொல்லி அந்த பெருமையெல்லாம் சொல்றதுனாலதான் இவ்வளவு தலப்பயணங்கள் நம்மளுடைய நால்வர் பெருமக்கள்ல பண்ணாங்க. மணிவாசக பெருமான் ஏன் தலப்பயணம் பண்ணாருன்னா, அவர் திருப்பரந்தூர்ல இருந்தாரு. சாமி நீ தில்லைக்கு வா அப்படின்னாரு. தில்லைக்கு வான்னு சொல்ற சுவாமி என்ன சொன்னார்னா, நேர தில்லைக்கு வான்னு சொல்ல, இந்த தலத்துக்கு வா, இந்த தலத்துக்கு வா, இந்த தலத்துக்கு வான்னு பெருமான் சொல்ல அது போனார். அதனால நம்மளுடைய மணிவாசகரும் தலப்பயணம் மேற்கொள்ளணும்னு போகல. அது இந்த இடத்துல இந்த இதுதான் திருப்பெருந்துறை, தில்லைக்கு வா. ஆனா நிறைய இடங்களுக்கு வழியா சாமி சுத்தி சொல்லி வந்தாரு. அதனால பல தலங்கள் கிட்டத்தட்ட 17-18 தலங்கள் அவர் போயிருக்காரு அப்படிங்கறத நம்ம திருவாசகத்துல பாக்குறோம். அதனால தலப்பயணம் அப்படிங்கிறத நம்முடைய திருமுறை என்பது அவ்வளவு பெருசா அது தலப்பயணம் கண்டிப்பா போகணும் அப்படிங்கறத வலியுறுத்தணும். அவங்களுடைய வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த பாடல் பெற்ற ஸ்தலங்களையும் அந்த தலங்களை எல்லாம் நம்ம சரியா கவனிச்சுக்கிட்டாலே போதும். அவங்கவுங்க கோவில்களை சரியா கவனிச்சுக்கிட்டாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்கா சைவம் தலைக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நால்வர் பெருமக்கள் சொன்னாங்க. ஆனா இருண்ட காலமாக நம்மளுடைய நாவுக்கரசர் காலத்திலும் நம்மளுடைய ஞானசம்பந்தர் காலம் இருந்தனால அவங்க பல தலப்பயணங்கள் மேற்கொண்டாங்க அப்படிங்கிற செய்தியைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நம்ம நாவுக்கரசர் புராணம் பூரா அவர் எந்தெந்த தலங்கள் போனாருன்றதான் மேக்சிமம் கவர் பண்ணிருக்கோம். அது ஏன் இந்த மாதிரி தலங்கள் போனாங்க அப்படின்னா, அவர்கள் சைவத்தை நிலைநிறுத்துவதற்காக. இப்ப சைவம் நல்லா தான் இருக்கு, சைவம் தலைத்துதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால அடியவர்களுக்கு முக்கியமான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கோவில் தலங்களுக்கு கண்டிப்பா மாதத்துக்கு ஒரு அட்லீஸ்ட் பிரதோஷத்துக்காவது போய் தலையை காமிச்சு நம்ம இருப்பை காமிச்சு அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன தொண்டுகள், அந்த கோவிலுக்கான உளவாரங்கள்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணுங்கிறதா முதல் கடமை. அதுக்காக என்னங்க நாங்க தலப்பயணம் போகக்கூடாதா? இல்ல, கண்டிப்பா போடணும். அந்த விஷயத்த செய்யாம எங்க ஊர்ல இருக்கக்கூடிய நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்ல என்ன தலம் ஃபேமஸ், என்ன தலம் சொல்லப்பட்டிருக்கு? பேரூர் பெருமானுடைய பேரூர் பெருமான் கோயிலுக்கே நான் மேக்சிமம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் போனேன். ஆனா மற்ற ட்ரிப் எல்லாம் நான் அடிப்பேன் அப்படின்றதெல்லாம் சாமி ஏற்றுக்கணும். பேரூர் தலத்துக்கு நீங்க மறக்காம அட்லீஸ்ட் மாசத்துக்கு ஒரு முறையாவது குடும்பத்தோட போய் பெருமானானு பண்ணிட்டு அங்க என்ன தொண்டுகள் செய்ய முடியுமோ தொண்டுகள் செய்யணும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வேணா நம்ம பண்ணிக்கலான்றது இது முதல் கடமை நம்மளுக்கு.
அப்புறம் நம்ம வீட்டு பக்கத்துல ஏதாவது ஒரு சிவன் கோயில் இருக்கும், அந்த கோயிலுக்கு நம்ம வந்து வாரம் ஒரு முறையாவது போய் பெருமானை வந்து வழிபாடு செஞ்சு அந்த வழிபாட்டு தலங்களை நம்ம உயிர்ப்போடு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டது அப்படிங்கறது அடியார்கள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளும். நாவுக்கரசு புராணத்திலே கூட அப்பூதியடிகள் வந்து அவர் வந்து அவருடைய திங்களூர் பெருமானத்தான் அவர் வந்து அவருக்கு செஞ்சுட்டு இருந்தாரே தவிர அவர் வந்து நம்ம அதை தாண்டி எங்கேயும் போகணும்னு நினைக்கல. அதனால முதல் கடமை என்ன அடியார்கள், முதல் கடமை என்ன நாவுக்கரசு புராணத்துல முதல் கடமை எந்த துன்பச் சூழல்லையும் நாம வந்து எது பண்ணிடக்கூடாது, நாம வந்து பெருமான அந்த திருவடியை மறந்துடக்கூடாது அப்படிங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது, தலங்கள் நம்மளுடைய வட்டாரத்துல இருக்கக்கூடிய தலங்களை நம்ம சிறப்பா பார்த்துக்கணும், சைவத்தை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறது ரெண்டு கடமையத்தான் நம்மளுடைய நாவுக்கரசு புராணத்தை நம்ம மேலோங்கி பார்க்கிறோம். அப்படிங்கிறப்ப இன்னைக்கு சுவாமி எங்க போயிருக்காரு, எங்க வர்றாரு அப்படிங்கிற தலங்கள்லாம் பாக்குறோம். இதுல என்னன்னா நாவுக்கரசு புராணம் மொத்தமே 440 வரிகள் தான். ஆனா இவ்வளவு நாள் நம்ம பாக்குறதுக்கான காரணம், சுவாமி கேக்குதுங்களா? சுவாமி அடியேன் பேச கேக்குதுங்களா? நல்லது. நாம இவ்வளவு நாள் நம்ம பாக்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஒவ்வொரு பாடல்லையும் 3, 4, 5, 6 அப்படிங்கிற அந்த முழு தேவாரத்தையும் முற்றோதல் செய்யற மாதிரி போகுது நம்மளுடைய இந்த நாவுக்கரசு புராணம். நம்ம பாத்துக்கலாம் அவர் எங்கெல்லாம் என்னென்ன பாட்டு பாடியிருக்காரோ அந்த பாட்டெல்லாம் நின்று பாடிட்டு தான் நம்ம உள்ள போறோம்ன்றனாலதான் இத்தனை நாட்கள் எடுத்துக்கிறோம். அப்போ இந்த நாவுக்கரசு புராணம் கேட்கறதும் கலந்துக்கிறதும் ஆல்மோஸ்ட் வந்து என்னதுன்னா நம்முடைய தேவாரத்தையே முற்றோதல் செய்வதற்கு சமமா இருக்கு. அந்த ஒரு விஷயத்த இந்த வாய்ப்புல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் அப்படிங்கறதுனாலதான் இந்த இந்த இது கொஞ்சம் நமக்கு லேட்டா போயிட்டு இருக்கு. அதனால அடியார்கள் நீங்க எல்லாருமே வந்து அந்த நீங்க 4, 5, 6 அப்படிங்கிற தேவார புத்தகங்களை எடுத்து வச்சுக்கோங்க. எப்பயுமே ஞாயிற்றுக்கிழமை எடுத்து வச்சுக்கோங்க. நாம அந்த போறப்ப அந்த புத்தகங்களை ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு தடவி நம்ம வந்து எல்லா தேவாரத்திலையும் நம்முடைய கைகளையும் நம்முடைய எண்ணத்தையும் பதிச்ச மாதிரி நமக்கு இருக்கும். அப்படிங்கறதுனால அடியவர்கள் அதை வந்து பயன்படுத்திக்க இது ஒரு வாய்ப்புன்னு சொல்லி அடியார்ட்ட கேட்டுக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து 232வது பாடல்ல இருந்து பாக்குறோம். என்ன போன வாரம் பாத்தீங்கன்னா சுவாமி பல தலங்களுக்கு போய் சென்றிருந்தாரு. ஆரூர்லயே ரொம்ப நேரம் இருந்தார். ஆரூர் தலங்கள்லயே ரொம்ப நாள் இருந்து அதை ஒட்டி பழனத்துறை போனாரு, அப்புறம் பழையாறை போனாரு. இது நிறைய தலங்கள்லாம் போயிட்டு திரும்பவும் ஆரூருக்கு வந்தாரு. திரும்பவும் அந்த ஆரூர் தலங்களை விட்டு வந்தாரு. இப்ப என்னன்னா நம்மளுடைய ஞான சம்பந்தர் அவரும் வருகின்றார் அப்படிங்கிற செய்தியைத்தான் நாம இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கறத அடியன்னு சொல்லி இதை வந்து நான் பிரசன்ட் பண்றேன் எல்லாருக்கும். தெரியுதுங்களா? எல்லாத்துக்கும் தெரியுதுங்களா சுவாமி? தெரியுதுங்கய்யா, நல்லா தெரியுது. நல்லது. நம்ம 231 பார்த்துட்டு அப்படியே இதுக்குள்ள போயிடும். 231 தான் நம்ம போன மாதிரி பார்த்தோம். 231 வந்து அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகழி அதன்கண் நின்றும் பன்னாக பூனணிவார் பயின்ற திருப்பதி பலவும் பணிந்து செல்வார் புன்னாக மணங்கமலும் பூம்புகளூர் வந்திரஞ்சி பொருள் சீர்த்தி மின்னாரும் பொறிமுன்னூல் முருகனார் திருமடத்தில் மேவும் காலை. அப்போ முருகநாயனாரும் அங்க இருந்திருந்தாரு. முருகநாயனாரு, திருத்தொண்ட நாயனார், அப்புறம் நம்மளுடைய நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், இவங்க சமகாலத்துல வாழ்ந்தவங்க. அவங்க முருகநாயனாருடைய மடம் அங்க இருந்திருக்கு. நாயன்மார்கள் எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மடங்கள் கட்டி வச்சிருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். மடங்கள்னா யார் வேணாலும் தங்கலாம், யார் வேணாலும் சாப்பிட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அன்ன சத்திரங்கள்லாம் வச்சு இது பண்றாங்க. அன்ன சத்திரத்துக்கும் மடத்துக்கும் என்ன வித்தியாசம் அடியார்கள் தான் சொல்லணும். மடம் என்றால் என்ன? எல்லாரும் கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா நீங்க. தங்குறதுங்கய்யா, அங்க வந்து தங்குவாங்க, பல காலம் தங்கி இருப்பாங்க. அன்னதானம் வர அடியார்களுக்கு எல்லாம் அன்னம் படைப்பு செய்யறது அன்னதானம். அன்ன சத்திரம் சொல்றோம்ல, சத்திரம் சாவடியும் தங்குற இடம். சாவடின்னு சொல்றாங்க இல்லையா, சாவடியும் தங்க இடம் தான். எல்லாரும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கிற அடியார்கள் அடியனுக்கு ஒரு சின்ன ஃபீஸ் கொடுத்துடலாம். எனக்கு சும்மா 2 நிமிஷம் தான், அதுக்கப்புறம் நீங்க போய்க்கலாம். அடியனுக்கு தர வேண்டிய அந்த கூலியை எல்லாரும் கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறவங்க எல்லாரையும் பார்க்கறதுல அடியன் மகிழ்ச்சி அடைகின்றேன். கௌரி அம்மாவை பார்க்கிறேன், பத்மா அம்மாவை பார்க்கிறேன், பிரேமா அம்மாவை பார்க்கிறேன், கமலா அம்மா அவர்கள் பார்க்கிறேன், அங்கவை அம்மா அவர்கள், இந்திராணி அம்மா அவர்களை பார்க்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. அடியன் செய்த தகும் ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க எல்லாரையும் பார்த்தது.
மடம் அப்படின்னா என்னன்னா கவனிங்களேன். சத்திரம், சாவடி இதுவும் தங்குற இடம் தான். புரியுங்களா? அன்னச்சத்திரமும் தங்குற இடம் தான். அன்னச்சத்திரம்னாலும் சாப்பாடு போட்டு, அதாவது சாப்பாடும் போட்டு தங்குறவும் இருக்குது. சத்திரத்துல வெறும் தங்குறது தான், சாப்பாடு எல்லாம் போட மாட்டாங்க. சாவடியும் அப்படிதான். இந்த சத்திரம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஊர்கள்ல இருந்து தங்கி 2-3 நாள் தங்குற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அது பேர் சத்திரம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? ரொம்ப ஊர்ல இருந்து அதுல தங்கி நம்ம ஒரு 2-3 நாள் கூட தங்கி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா அது பேர் சத்திரம். சாவடினா கொஞ்சம் போல இளைப்பாடுறது, ரொம்ப வெயில் அடிக்குது, ஒரு மத்தியானம் போல கொஞ்சம் உட்காந்துட்டு போயிடலாம் அப்படின்றது சாவடின்னு சொல்லுவாங்க. இப்ப கொத்தால் சாவடி எல்லாம் சொல்றாங்க இல்லையா, நம்ம பழைய அந்த இதுக்கெல்லாம் தெரியும்ல, நம்ம சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா, அதே மாதிரி மதுரையில பாத்தீங்கன்னா சிக்கந்தர் சாவடி, பிச்சப்பிள்ளை சாவடி அப்படிலாம் நிறைய சாவடிகள். சாவடினா சிறிய இளைப்பாறுதல், சத்திரம்னா பெரிய இளைப்பாறுதல். மடம் அப்படின்னா என்ன தெரியுமா? மடம் என்றாலும் தங்குற இடம் தான், கண்டிப்பா சாப்பாடும் அதுல இருக்கும். ஆனா நார்மல் சத்திரம் சாவடிக்கும் மடத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, மடம் என்பது அங்க குருநாதர் இருப்பாரு. இடத்துல யார் இருப்பா? அங்க குருநாதர் இருக்கிற இடத்துல போய் தங்குனா அதுக்கு பேர் மடம்னு பேர். புரியுதுங்களா? எல்லாத்துக்கும் புரியுதுங்களா? குருநாதர் இருக்கிற இடத்துல தங்குனா அது பேர் மடம். நல்லா கவனிங்க. நீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு போறீங்க, போனா இந்த இந்த ஊர்ல இந்த சிவனடியார் குருநாதர் இருக்காரு, அவருடைய அவருடைய வீட்டுல நாம தங்குனா அதுக்கு பேரு மடம்னு பேர். அவருடைய இடத்துல நாம தங்குனா அது பேர் மடம்னு பேர். அங்க சாப்பாடும் கிடைக்கும், தங்கவும் முடியும். ஆனா இங்க நீங்க தங்கி போறதுக்கான பலன் என்ன தெரியுமா? நீங்க சிவ யாத்திரை மேற்கொண்டாதான் குருமடத்துல போய் தங்க முடியும். இல்லையா, நமக்கு ஏதோ குருநாதர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் பேசணும், அவர்கிட்ட சில விஷயங்கள் கத்துக்கணும்னா அங்க போய் அது பேர் மடம். அப்படின்னா மடத்தை நீக்குகின்ற இடம், அதனால அது பேர் மடம்னு பேர். நம்மளுடைய நம்மளோட மடத்தை நீக்கிற இடம், அதனால மடம். சிவபெருமான் ஆடுகின்ற கூத்துல ஊனக்கூத்துன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. ஞாபகம் கேள்விப்பட்டீங்களா? ஊனக்கூத்து ஊனக்கூத்து அப்புறம் ஞானக்கூத்து, மோனக்கூத்துன்னு 3 கூத்து இருக்கு. ஊனக்கூத்துனா அவன் ஊனமா ஆடுறானா? சிவபெருமான் ஊனமா ஆடுறானா? இல்ல, ஊனத்தை நீக்குவதற்காக ஆடுறான், அதனால ஊனக்கூத்து. புரியுதுங்களா? சிவபெருமான் ஊன நடனம் சொல்லுவோம். ஊன நடனம், ஞான நடனம், மோன நடனம், 3 நடனங்கள் சிவபெருமான் கிட்ட இருக்கு. அதுல ஊன நடனம்ன்றது என்னன்னா, அவன் ஊனமா ஆடுறானா? இல்ல, ஊனத்தை நீக்குவதற்காக ஆடுகின்றான். அது போல மடம் என்பது மடத்தை நீக்குவதற்காக அமைகின்ற இடம்தான் குருமடம்னு சொல்லுவாங்க. பேர் குருமடம், மடப்பள்ளி அப்படின்னு சொல்லுவோம். மடப்பள்ளினா நம்ம கோவில்கள்ல சமையல் செய்யற இடத்த மடப்பள்ளின்னு சொல்லுவோம். மடம் அப்படின்னா என்னன்னா, குருநாதர் உரைகின்ற இடத்துக்கு பேரு மடம்னு பேரு. குருமடம் தான் சொல்லணும். ஆக்சுவலி சொல்ற வார்த்தை எப்படி சொல்லணும்? குருமடம் தான் சொல்லணும். அத முழுமையான பேர் குருமடம். குருவை விட்டுட்டோம், குரு அங்க இருக்கிறதுனால வெறும் மடம் மட்டும் சொல்றாங்க. அதை ஷார்ட் பண்ணி, புரியுதுங்களா? அதனால முருகநாயனாருடைய மடத்துல தங்கியிருக்காங்க. இப்ப நாயன்மார்கள் கட்டி வச்சிருக்கிற இடம்லாம் என்ன சொல்லணும்? சத்திரம்னு சொல்லக்கூடாது, சாவடின்னு சொல்லக்கூடாது. அப்ப அங்க போய் நம்ம இருந்தோம்னா அது பேர் என்னது? மடம். இப்ப நம்ம சென்னைக்கு போறோம், நமக்கு தங்குறதுக்கு பிரேமா வீட்டுல இருந்தாலும் அது பேர் என்னது? அது பேரு குருமடம் தான். அவங்க வீட்டுல போய் நம்ம தங்கி இருக்கோம், அம்மாவோட திருப்படியை வணங்குறோம், அவங்க வீட்டுல உணவு உண்றோம் அப்படின்னா அது ஏதோ வீடு கிடையாது, அது பேரு மடம் தான். அதனால குருநாதர் இருக்கிற இடத்துக்கு பேரு, அவர் சாப்பாடு போட்டாலும் சரி, சாப்பாடு போடாட்டினாலும் சரி, அந்த இடத்துக்கு பேர் என்னது? குருநாதர் இருக்கிற இடத்துக்கு பேர் என்னது? குருமடம். குருமடம்னு பேர். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணி வச்சிருக்காங்க அந்த காலத்துல, வர்ற அடியாறுகளை அன்னம்பாளிப்பு செய்யணும்ன்றது இன்பில்டு. அதுதான் பேரான்குடி மாறனார் செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இவர் பண்ணலையா? அவர் பேர் என்ன? அவர் பேர் என்ன? நம்ம மத்த நாயன்மார்கள் அப்பூதியடிகள் பண்ணலையா அப்படின்னு கேட்டா அது இன்பில்டு. இப்ப நம்ம திருமுறைகள்ல யாராவது குளிச்சாங்க, பழு விளக்குனாங்க, அதுக்கப்புறம் ஆடைகள் எல்லாம் துவைச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல. ஏன் சொல்ல தேவையில்லை? இதெல்லாம் என்னது? இதெல்லாம் இன்பில்டு. இதெல்லாம் அது மாதிரி மற்ற அடியாறுகள்ல கண்டிப்பா சாப்பாடு போட்டாங்க. ஆனா இளையான்குடி மாறனா தாங்கிட்டையும் சாப்பாடு இல்லாதப்பையும் சாப்பாடு போட்டாங்க. அதுதான் வீட்டையே உடைச்சு போட்டனால அது பெருசா பேசுறமே தவிர, அடியாறுகளை தங்க வைக்கிறதும் சாப்பாடு போடுறதும் சமயத்துல
இன்ஹரண்ட்னு சொல்லக்கூடிய அடிப்படை விஷயங்கிறத தெரிஞ்சுக்கும், வேற ஒண்ணும். அதுதான் யாரோ ஒரு அடியாறுகளுக்கு தங்குறதுக்கு இடமோ ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கறது, இது வந்து சைவத்தினுடைய அடிப்படை கடமை. அடிப்படை கடமை, இதை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான உணர்வு தான் நம்ம. சரிங்களா? அதனால இந்த முருகநாயனார் அப்படிங்கிறது குருமடத்துல அவர் இருக்காரு அப்படிங்கிற செய்தியை நான் சொல்லிட்டு உள்ள போலாம். ஏன்னா இந்த செய்தியை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் இந்த செய்தியை கொஞ்சம் நம்ம நல்லா பார்த்துக்கலான்றது. அப்போ அந்த அந்த ஞான சம்பந்தரும் வராரு. எல்லாரும் எங்க தங்குறாங்க? குருமடத்துல, முருகநாயனாருடைய அந்த குருமடத்துல தங்கியிருக்காங்க. அதனாலதான் அந்த பாட்டுல சொல்றாங்க, அந்நாளில் ஆளுடைய பிள்ளையார் திருப்புகழி அதன்கண் நின்றும் பத்தாக பூனணிவார் பயின்ற திரு பதிப்பளவும் பணிந்து செல்வார் புல்லாக மனம் கவலும் பூம்புகளூர் வந்திரஞ்சி பொருவில் சீர்திரு வெண்ணாரும் புப்பொறி நூல் முருகனார் திருமடத்தில் மேவும் காலை. அப்ப முருகனாருடைய மடத்துக்கு யார் வர்றா? ஞானசம்பந்தர் வர்றாரு. அப்ப திருப்புகழியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சுவாமி, நம்மளுடைய இவரு அவரும் வந்துட்டு இருக்காரு. நம்மளுடைய ஞானசம்பந்தர் சீர்காழில இருந்து புறப்பட்டு வந்துட்டு இருக்காரு. இவர் வந்து அது எங்க இருக்குது? முருகநாயனாருடைய திருமடம் எங்க இருக்கு அப்படின்னா திருப்பூம்புகளூர் அப்படிங்கிற அந்த தலத்துல அவருடைய அந்த சுவாமியோட அந்த மடம் இருக்கு அப்படிங்கிற செய்தியை நாம பார்க்கலாம். திருப்புகழூர் தானங்கய்யா? திருப்புகழூர், பூம்புகளூர் இருக்கு. பூம்புகளூர் வேறையா திருப்புகழூர் வேறையா எனக்கு தெரியல, எனக்கு அது சரியா தெரியல. போனப்போ அங்க முருகநாயனார் அவதரித்த தலம்னு அதுல இருந்து இருக்கலாம். ஏன்னா பூம்புகளூர் தான் இங்க எழுதியிருக்காங்க, திருப்புகழூரும் இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒன்னாதானே வருது. அதனால இவங்க மனம் புகழும் பூம்புகழூர், ஏன்னா இருக்கு, பூக்கள் நிறைந்தனால அது பூம்புகழூர்ன்றாங்க. திரு சேர்த்தா நமக்கு அது அடியார்கள் சிவபெருமான் இருக்கிற இடம் திருப்புகழூர்னு சொல்லலாம். நமக்கு அந்த தலங்களை பற்றி அறிய நேரா சரியா குறிப்பில்லாதனால என்னால தீர்க்கமா சொல்ல முடியல. இதுதான் அதுன்னு. அம்மா நீங்க நேர்ல பார்த்தனால கண்டிப்பா திருப்புகழூர் ஜலியா இதுதான் வந்திருக்க தண்ணீர் கேன் கொடுத்து. அதனால அதை பத்தி இங்க மனம் தினேஷா ஓகே ஓகே ஏ ஜரிக்கன் ஓஹா ஜரிக்கன் மீட்டிங். சோ அம்மா அதனால நம்ம திருப்புகழூரும் நம்மளுடைய முருகநாயனார் அவதரித்த தலமாவும் இருக்குன்னு நினைக்கிறேன். முருகநாயனார் வந்து பூத்தொண்டு செய்தவர், தெரியும் இல்லையா? பூக்களை வந்து வைத்து பெருமானுக்கு பூத்தொண்டு செய்து அவர்கள் வந்து அந்த தொண்டுகளை செய்தவர்கள். ஆமாங்க, அங்க முருகநாயனாருக்கு சன்னதி அப்படியே சிவபெருமானுக்கு பூத்தொண்டு செய்த சிவபெருமானோட சிலையும் அதுக்கு ஆப்போசிட்ல முருகநாயனோட சிலையும் அப்படியே வச்சிருக்காங்க ஐயா உள்ள. எந்த ஊர்ல இருக்கு சாமி? எங்க இருக்காது ஐயா? திருப்புகழூருங்க ஐயா. திருப்புகழூர் எங்க இருக்கு? திருப்புகழூர் எங்க இருக்கு? எனக்கு தெரியல. நன்னிலம் திருவாரூர்ல இருந்து கும்பகோணம் மயிலாடுதுறை போற வழியில இருக்குங்க ஐயா. அரியனுக்குலாம் ஒரு ஆசை, சும்மா ஜாலியா நிறைய பல தலங்களுக்கு போகணும். நம்ம ஒரு வேளை வந்து நம்ம நாயனாருடைய திருநாவுக்கரசருடைய நாயனாருடைய தலங்கள் எல்லாம் அப்படி போயிட்டு வரணும்னு ஒரு ஆசை. அது தெரியல, ஆசைதான் பட்டுக்க முடியும். தெரியல அது நடக்குதா என்னன்றது பெருமானுடைய பெருங்கருணைக்கு விட்டலாம். சரி, அடுத்து 232வது பதிகம். ஆண்ட அரசு எழுந்தருளி அணியாரூர் மணிப்புற்றில் அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை கும்பிட்டு நீடு திருப்புகழூர் நோக்கி மீண்ட அருளினார் என்று கேட்டருளி எதிர்கொள்ளும் விருப்பினோடும் ஈண்டு பெருந்தொண்டர் குலாம் புடைசூழ வெளுந்தருளி எதிரே சென்றார். ஆண்டரசு யாரு? ஆண்டரசு ஞானசம்பந்தர். ஆண்டரசு ஆளுடைய அரசுன்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஞானசம்பந்தரை. ஆண்டரசு அப்படிங்கிறது நம்மளுடைய நாவுக்கரசு பெருமான் தான். ஆண்ட அரசு எழுந்தருளி அணியாரூர் மணிப்புற்றில், ஆரூர் பெருமானுடைய அந்த மணிப்புற்றில அமர்ந்து வாழும் நீண்ட சுடர் மாமணியை. அவர் எங்க இருந்து வர்றாரு? நாவுக்கரசர் எங்க இருந்து தான் திருப்புகழூருக்கு வர்றாரு. நம்ம போன மறுபடியும் எல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஆரூர் பெருமான ஆரூர்ல இருந்து தான் திருவாரூர்ல இருந்து வரான்னு பார்த்தோம் இல்லையா? அந்த வந்து மாமணியை கும்பிட்டு நீட்டு திருப்புகழூர் நோக்கி வந்துட்டு இருக்காரு. நீண்ட அருளினால்
என்று கேட்டு போயிட்டாரா, ஞானசம்பந்தர் அங்க இருக்காரா இல்லையான்னு கேட்டு அந்த அடியார்கள் புடைசூழ எழுந்தருளி நிற்கின்றார். யாரு? நம்மளுடைய சுவாமி வந்து அங்க ஞானசம்பந்தரும் இருக்காரு. ஞானசம்பந்தர் வந்துட்டாரா, ஞானசம்பந்தர் அங்க இருக்காரா, அவரு போயிட்டாரா, அவரு இருக்காரான்னு சொல்லி அவர் அடியார்கள் புடைசூழ அந்த திருப்புகழூர்னா முருகநாயகனுடைய திருமடத்துல அவர் வந்து வந்துட்டு இருக்காருன்றது திரும்பவும் நம்மளுடைய சேக்கலார் பெருமா நீங்க சிறப்பா சொல்றாரு. 233 கரண்டமலி தடம் பொய்கை காளியர்கோன் எதிரணையும் காதல் கேட்டு வறன்று மணிப்புணர் புகழூர் நோக்கி வரும் வாகீசர் மகிழ்ந்து வந்தார் திரண்டு வரும் திருநீற்று தொண்டர் குலாம் இருதிரமும் சேர்ந்த போதில் 2 நில விண்கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்களேன் படிக்கிற போது. அந்த ரிதமா இருக்கட்டும், தமிழா இருக்கட்டும், எவ்வளவு அருமையான. இந்த தமிழை படிக்கிறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அம்மா. இன்னைக்கு நான் அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். நம்ம பிரேமா அம்மா அவர்கள். அடியன் வந்து கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது, பாத்துக்கலாம், கொஞ்சம் முடியலையே, இதை வந்து நம்ம அப்புறம் பார்க்கலாம், கொஞ்சம் வேலைகள் இருக்கு, நமக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு, கொஞ்சம் உடல் சோர்வா இருக்கு, அப்படி இப்படின்னு பல விஷயங்களோட அடியன் வந்து அப்படியே இதை பண்ணாம அதை தள்ளி போட்டுட்டு இருக்கிறப்ப அம்மா வந்து இல்ல ஐயா கொஞ்சம் வாய்ப்பு இருந்தா இதை எடுத்து பண்ணலாம்னு சொல்றப்போ அம்மா சொல்லிட்டாங்க நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு உரைப்பு ஏற்பட்டு படிக்கிறோம். அந்த படிக்கும் போது அந்த தமிழ்லையும் அந்த பெருமானுடைய அந்த விஷயத்தையும் நம்ம கிடைக்கும் போது நமக்கு எப்படி இருக்கு, அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு செய்தி மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எல்லா அடியார்களும் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணிக்கோங்களேன். ஒரு நிமிஷம் ஒரு செய்தி மட்டும் சொல்லி. என்னன்னா, அடியார்களோடு இணைந்து பக்தி செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். தனியா பக்தி செய்யக்கூடாது. தனியா பக்தி செஞ்சா நமக்கு என்ன ஏற்படும்? சோர்வு ஏற்படும், சோம்பேறித்தனம் வரும், வரலாமா வேணாமான்னு தோணும், சரி தள்ளி போடலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். இது செய்வதற்கு பேர் தான் என்ன அர்த்தம்? சோம்பேறித்தனமா, அப்புறம் பாத்துக்கலாம், எனக்கு வேலை இருக்கு, என் வீட்டு வேலையை முதல்ல பாத்துக்கிறேன், இதெல்லாம் சொல்றோம். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? இதுக்கு பேரு தான் துயில்னு அர்த்தம். துயில்னா என்னது? தூக்கம். இதுக்கு பேர் தான் தூக்கம். நம்ம மைண்ட் தூக்கத்துக்கு பேர் தூக்கம் இல்ல. சிவபெருமான தெரிஞ்சுக்கிட்டு அவன் வேலையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நாம அப்புறம் செய்யலாம், இதுக்கப்புறம் நான் வந்து செய்ய மாட்டேன், ஒண்ணும் பிரச்சனை இல்லை, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் பேசுறது புரியுது, கேக்குதுங்க எல்லாருக்கும்? அடியார்கள் கொஞ்சம் தமிழ். அப்போ தனி பக்தி செய்யக்கூடாது. தனி பக்தி செய்யக்கூடாது. நாம அடியார்களோடு இருந்த அந்த அடியார்கள் என்ன பண்ணுவாங்க? இதை செய் நமக்கு சில கட்டளை இடும்போது, ஐயோ அவங்க சொல்லியிருக்காங்க அதுக்காவது செய்யலாம், நம்ம வருவோம், கட்டாயத்தினாலதான் வருவோம். ஆனா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? பரிசு சிவத்தேன் கிடைக்குது. அவங்க சொல்லியிருக்காங்களே ஐயோ வாங்க போலாம் அப்படின்னு எடுத்து பண்ணுவோம். ஆனா அதுக்கு பலன் யாருக்கு கிடைக்குது? சிவத்தேன் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த அருமை நமக்கு கிடைக்கும். அதனால இதுக்கு பேருதான் திருப்பள்ளி எழுச்சின்னு பேரு. திருவம்பாவை முழுக்க என்ன சொல்லுது? நம்ம மார்கழி மாதம் திருவம்பாவை கொண்டாடுறோம்ல, திருவம்பாவை என்ன சொல்லுது? ஃபுல்லா திருவம்பாவை பாட்டை மட்டும் பாடிட்டு இருக்கோமே, தனி பக்தி செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. தனியா சிவனை கும்பிடக்கூடாது, அடியார்களோடு கும்பிடணும். அடியார்களோடு கும்பிடும் போதுதான் நமக்கு அப்பப்ப சோர்வு ஏற்படும் போது வா பார்க்கலாம், வான்னு நம்மளை தட்டி எழுப்பி என்ன பண்ணுவாங்க? பழைய அடியார்கள்லாம் கூட்டு போவாங்க. அது முதல்ல கஷ்டமா தான் இருக்கும். என்னடா இது டார்ச்சர் பண்றாங்க, எப்ப பார்த்தாலும் கூப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் முதல்ல ஏற்படும். அது அந்த ஒரு மாதிரி சலிச்சு குளிச்சுதான் வருவோம். ஆனா வந்து நின்று பார்த்தா சிவபெருமானுடைய திருவடியும் சிவபெருமானுடைய அமிர்தமும் நமக்கு கிடைக்கும் போதுதான் இந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணிருப்போமே, இந்த அடியார்கள் மட்டும் நம்மளை கூப்பிடலன்னு நம்ம மிஸ் பண்ணிருப்போமேன்னு நினைச்சு பண்ணக்கூடியதை சொல்லுவதுதான் இந்த திருவம்பாவை நிகழ்வு. இப்ப நம்ம திருவம்பாவை நிகழ்ந்துட்டு இல்லையா, அது வெறுமனையே பாட்டு படிக்கிறது இல்லை, காலையில எந்திரிச்சு தண்ணி தெளிச்சு பாட்டு படிக்கிறது இல்லை. நமக்கு சிவபெருமான் பற்றிய அந்த உணர்வுகளை நம்ம அடியார்கள் எப்பொழுதும் நம்ம தொய்வு ஏற்படும் போது நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்றத இந்த ஆன்மாவை தூசி தட்டி எழுப்புறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் திருவம்பாவை. இந்த ஆன்மா எந்திரிச்சு உடனே பெருமான வழிபாடு செய்தல, அதுக்கு பேர் என்னது? திருப்பள்ளி எழுச்சி. திருவம்பாவை 20 பாடல்களும் திருப்பள்ளி எழுச்சி 10 பாடல்களும் ரெண்டும் சொல்வது என்னன்னா, என்ன சொல்லுது? திருவம்பாவை திருப்பள்ளி எழுச்சி எதை சொல்லுது? அடியாரோடு சேர்ந்து பக்தி செய்வதுங்கய்யா. அதுதான் கரெக்ட். கலைச்செல்லிய நம்ம
நம்மளுடைய அறியாமை போக்குறதுலாம் கிடையாது. அறியாமை போக்க நம்மளால முடியவே முடியாது. அடியார்களோடு இருக்கும்போது அடியார்கள் என்ன சொல்லுவாங்க, ஏய் அந்த தளத்துக்கு போகலாமா, இன்னைக்கு திருவாசக முற்றோதல் செய்யலாமா, நமக்கு நமக்கு என்ன தோணும், என்னடா இது, நம்ம வீட்லயே இருந்திருக்கலாமே, நமக்கு 1008 வேலை இருக்கு, இத வேற கூப்பிடுறாங்களே, சரி அம்மா கூப்பிடுறாங்க, நாம என்ன பண்ணக்கூடாது, கட்டக்கூடாது. அவங்க சொன்னதுக்காக நம்ம பிடிச்சுலாம் செய்ய மாட்டோம், சொன்னதுக்காக போகலான்னு போவோம். ஆனா அங்க கிடைக்கக்கூடிய ஆனந்தம் என்ன ஆனந்தமா இருக்கும், சிவ ஆனந்தம் நமக்கு. அப்புறம் திரும்ப திரும்ப அதை செய்யணும்ன்ற எண்ணம் நமக்கு தோணும். திரும்ப தொய்வடையும், திரும்ப செய்ய வேண்டாம்ன்ற நினப்பு வரும். அப்பவும் இன்னொரு அடியார் வந்து இதை செய்யுங்கன்னு சொல்றப்போ, ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க நம்ம செய்யணும்னு நினைக்கிறப்போ, அதுல நமக்கு அந்த தொய்வுல இருந்து நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு வந்து மெய்யுணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய நிகழ்வு தான் சொல்லப்படுது. இதுக்கு என்ன உபாயம்னா, நாம அறிவாளியா இருக்கணும்னு அவசியம் இல்லை, அறிவு சார்ந்த அடியவர் திருக்கூட்டத்தோட இணைஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். அது நம்ம நல்வழிப்படுத்துன்றத இந்த திருவம்பாவையில அடியன் சொல்ல உங்களுக்கு காத்திருந்தேன். வரணும், திருவம்பாவை என்பது தனி பக்தி கூடாது, அடியாரோடு பக்தி செய்ய வேண்டும். அப்பதான் இந்த ஆன்மா எப்பயும் விழிப்புணர்வோடு இருக்கும். தனியா பக்தி பண்ணா லீவ் விட்டுருவோம், நம்ம 10 நாளைக்கு லீவ் விட்டுருவோம், சாமி பாத்துக்கலாம் நம்ம சாமி தானே. ஆனா அடியாரோடு இருக்கும்போது கண்டிப்பா இத்தனை விஷயங்கள் செய்யணும்ன்ற அந்த எண்ணம் நமக்குள்ள ஏற்படும் அப்படிங்கிற செய்தியைத்தான் இங்க. அப்போ நாவுக்கரசரும் ஞான சம்பந்தரும் எதைத்தான் சொல்றாங்க, அடியார்கள் ஆமா எல்லா இடமும் யாத்திரை மாதிரி தானே போனாங்க, அவங்க எல்லாம் அடியாரோட சேர்ந்துதான் போனாங்க. அடியார்களோடு இணங்கி செய்கின்ற பக்தி தான் சிறந்த பக்தி. தனியா நீங்க வந்து தினமும் நான் 1008 மலர்களை போட்டு கும்பிடுறேன், அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ற செய்தி எல்லாம் ஒரு நாளைக்கு ஓகே, 2 நாளைக்கு இல்ல. எவ்வளவு அழகான தமிழ் பாருங்களேன், நம்ம படிக்கிற தமிழ். சுரண்டமணி தடம் அடியார் புடை சூழ, அடியார் புடை சூழ. அல்ல இந்த பாட்டினுடைய தமிழ் அந்த அருமையை இன்னைக்கு நான் நினைச்சு பாருங்க. அம்மா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கல அப்படின்னா, அம்மா எனக்கு இன்னைக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் என்ன பண்ணிட்டு இருப்போம், நமக்கு ஏதோ ஒரு விஷயம் பார்த்துட்டு இருப்போம். நமக்கு ஒரே ஒரு நிமிஷம், வீட்டுல தெரியாது இன்னைக்கு நான் கிளாஸ். ஐயா எனக்கும் அம்மாவை தான் பிடிச்சி. மன்னிக்கணும் சாமி, வீட்டுல தெரியாது, ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் எடுக்க தெரியாது, அதனால கால் பண்ணாங்க. கிளாஸ் முடிச்சுட்டு அமர்வு முடிச்சுட்டு வரேன்னு சொல்லிருந்தேன். உண்மைதான் சுவாமி, நாம வந்து தொழிலடையும் போதெல்லாம் நம்ம அடியார்கள் வர சொல்லுவாங்க, வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அதனால தனி பக்தி, அடியார் திருக்கூட்டத்துக்கு விலகி நான் பக்தி பண்றேன்னு சொல்வது செய்யவே முடியாது. அது வந்து என்னன்னா மலைய வந்து நம்ம வந்து இழுக்கிற மாதிரி, ஒரு கயத்துல இழுக்கிற மாதிரி, அது வாய்ப்பே கிடையாது. அதனால அடியார்களோடு சேர்ந்து பக்தி செய்தாதான் இந்த சிறப்பு. இன்னைக்கு வந்து அடியார் அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்காதனால, வாய்ப்பு கொடுக்கலன்னா நான் ஏதாச்சும் உலகவியல்ல ஏதோ ஒரு விஷயத்துல நோண்டிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு பார்த்தா அம்மா கொடுத்தனால என் தமிழையும் சேக்கிழாருடைய வார்த்தையும் படிக்கிறது வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பளித்த அம்மாவோட திருவடியை அடியன் பல காலம் வீழ்ந்து வணங்குறேன். மேலும் இங்க இருக்கக்கூடிய அத்துணை அடியார்கள் திருவடியும் வணங்குறேன். பத்மாமா பேசுங்க, அம்மா பேசுங்க, அம்மா ஏதோ சொல்ல வராங்க. அம்மா உங்களை மட்டும் இல்ல, என்னையும் டெய்லி புடிச்சு இழுத்துட்டே இருக்காங்க. நான் தான் கைய தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கேன். டெய்லி ஒரு நாள் தவறாம அம்மா வந்து கைய புடிச்சு சின்ன குழந்தைய கூட யாரும் இப்படி புடிச்சு கூப்பிட்டு இழுத்துட்டு போக மாட்டேங்கிறாங்க. கடைசி பெஞ்சில உட்கார்ந்து இப்ப அடுத்த பெஞ்சுக்கு வந்திருக்கேங்க ஐயா, அம்மாவாலதான். கண்டிப்பா அவங்க ஞாபகம் தான், ஒரு நாள் கூட விடுறது இல்லைங்கய்யா. அதை இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அப்படித்தான் நம்மளும் இருக்கணும். நினைச்சு பாருங்க, இந்த ஸ்டேஜ்ல நம்ம இருக்கோம், நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்டா இருக்கோமா, நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப நம்ம என்ன பண்ணோம், நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை கூட்டி வர நாம செய்யணும். அம்மா இன்னைக்கு செய்கின்ற அந்த தொண்டை நீங்க எல்லாரும் செய்யணும். அடியார்களை வந்து ஆற்றுப்படுத்தணும், எல்லாரையும் வந்து வாங்கன்னு சொல்லணும். நமக்கு என்ன வந்துச்சு, நம்ம வந்தோம் போனோம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய இன்டென்ஷன் வந்து இன்னொரு அடியவர்களுக்கு வந்து நம்ம ஒரு உரைப்பா இருக்கணும் அப்படிங்கிறத அம்மா கிட்ட இருந்து கத்துக்கிறோம். அது வந்து நம்ம ஞான சம்பந்தர் பெருமான் கிட்டையும் நாவுக்கரசு பெருமான்கிட்டையும் நம்ம நிறைய கத்துக்கிறோம். இந்த பாடலுடைய அந்த சுவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுதான் அந்த விஷயத்த சொன்னேன். சுரண்டமணி தடம் பொய்கை காளியர்க்கும் எதிரணையும் காதல் கேட்டு, எதிரணையும் காதல் கேட்டான். எப்படின்னு பாருங்க, அவர் வர்றதே ஞான சம்பந்தர் வர்றதே காதலாம், காளியர்கோன் வர்றதே வந்து காதலாம். யாருக்கு அவர் வர்றாருன்ற செய்தியே வந்து அன்பு கிடையாதான், காதலாம். எப்படின்னு பாருங்க, எதிரணையும் காதல் கேட்டு வரன்று மணி புணர்ப்புகளூர் நோக்கி வரும் வாகீசர் மகிழ்ந்து வந்து அப்படியே மகிழ்ந்து வராராம். திரண்டு வரும் திருநீற்று தொண்டர்குலாம், 2 பக்கமும் திருநீற்று தொண்டர்குலாம் வராங்க. யாரு, ஞான சம்பந்தருக்கும் திருநீற்று தொண்டர்குலாம் இருக்கு, நாவுக்கரசருக்கும் திருநீற்று தொண்டர்குலாம் இருக்கு. 2 பேரும் வராங்க, வந்து ஜாயின் பண்றாங்க. 2 பேரும்
ரெண்டு பேரும் பாத்துக்கிறாங்க எப்படி இருக்கான். திரண்டு வரும் திருநீற்று தொண்டர்களாம் இருதிறமும் சேர்ந்த போது, ரெண்டு பேரும் இப்ப மீட் பண்ணிட்டாங்க. எப்படி இருந்துதான், 2 நில விண்கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்று. எத்தனை வார்த்தை, 2 விண்கடல்களாம், 2 பக்கமும் ஒரு விண்கடல்கள் ஒண்ணு சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஞான சம்பந்தருடைய திருநீற்று தொண்டர் குழாமும் ஞான சம்பந்தருடைய திருநீற்று நாவுக்கரசத்திற்கு தொண்டர் குழாமும் 2 பேரும் சேருவது எப்படி இருக்கான். 2 நில விண்கடல்கள் ஒன்றாகி அணைந்தன போல் இசைந்த அன்றேன்னு சொல்றப்போ, கண்ணுக்கு முன்னாடி பாக்குறப்போ விண்கடல் ஏன் சொல்றாருன்னா, நெற்றியில திருநீர் இருக்காங்க, எல்லாம் வெள்ளையில கடல் எங்க இருக்கு. அதனால 2 கடல்கள் ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருந்துதான். அந்த மாதிரி அடியவர்கள் திருக்கூட்ட குழாங்கள் இருந்ததுன்னு சொல்லி இது படிக்கும்போது தமிழ் சுவையும் அதோட அருள் சுவையும் நமக்கு கிடைக்கிறது வண்டர்ஃபுல்லான விஷயம். அதனால அது கேட்டோம். 234 திருநாவுக்கரசர் எதிர் சென்று இறைஞ்சி மன்னிக்கணும், திருநாவுக்கரசு எதிர் சென்று இறைஞ்சி சிறபுறத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர்வணங்கி அப்பரே நீர் வருநாளில் திருவாரூர் நிகழ்பெருமை வகுத்துரைப்பீர் என்று கூற அருநாமத்து அஞ்செழுத்தும் பகில்வாய்மை அவரும் எதிர் அருளி செய்வார் அப்படின்னு பாக்குறாரு. 2 பேரும் பாத்துக்கிறாங்க. திருநாவுக்கரசர் எதிர் சென்று இறைஞ்சுன்றது இறைஞ்சுதல் அர்த்தம். இறைஞ்சுதல் அர்த்தம் வேண்டுதல் கேட்டல், வேண்டுதல் கிடையாது. சாமி கிட்ட போய் ரைட் ராயலா கேக்குறோம்ல, எப்படி கேக்குறோம்? சாமி கிட்ட எனக்கு கொடு, எல்லாமே கொடுத்து வச்ச மாதிரி. சாமி எனக்கு இது கொடு, எனக்கு ஒரு வீடு கொடு, எனக்கு ஒரு நல்ல வேலை கொடு, நம்ம கொடுத்து வச்ச மாதிரி நம்ம கேட்கிறோம்ல, அது பேரு வேண்டுதல். எனக்கு அது கொடு, இது கொடு, எனக்கு நல்ல வேலை கொடு, அது கூட எல்லாம் வேண்டுதல். இறைஞ்சுதல் அப்படிங்கிறது, இப்போ வறுமையா இருக்கோம்ல, நம்ம கிட்ட கையில காசு இல்ல, எதிர்த்துல வீட்டுல பெரிய பணக்காரன், கொஞ்சம் கடன் வாங்கணும், காசு வேணும். அப்போ போய் நம்ம என்ன பண்ணுவோம், போய் கேட்போம். எப்படி கேட்போம் அப்படின்னா, எடுத்த உடனே போய் காசு கேட்ட முடியுமா? முடியாது. என்ன பண்ணுவோம், முதல்ல எடுத்த உடனே நீங்க என்ன எப்படி வணங்கி, ஆமா வணங்கி முதல்ல எப்படி இருக்கீங்க, என்ன ஏது, நல்லா இருக்கீங்களா, வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்களா, அதெல்லாம் பேசி முடிச்சு கடைசி நம்ம சொல்ல லேசா இடையில சொருக்குவோம். அப்படி கெஞ்சி பட்டும் படாம அப்படி இறைஞ்சி கேட்போம் இல்லையா. இறைஞ்சினா ஆல்மோஸ்ட் பெக்கிங் சொல்லுவாங்க இல்லையா. பெக்கிங் யாசகம்ன்றதை விட இன்னும் கொஞ்சம் கீழே. அப்படி அது மாதிரி அடியார்களை பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து அருள் கிடைக்காதா, அவங்க கிட்ட இருந்து அருள் சிந்தி வழியாதா, அந்த அருளை நாம எடுத்துக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அப்படியே அடியார்கள்ட்ட அப்படியே வணங்கி மகிழ்ந்து அது செய்யறாரு. அது யார் செய்யறா? யார் அது செய்யறா? யார் செய்யறா சாமி? இதை யார் செய்யறார்? திருநாவுக்கரசர் செய்யறாரு. திருநாவுக்கரசர் யாருக்கிட்ட செய்யறாரு? ஞான சம்பந்தர். திருநாவுக்கரசர் யார பார்த்திருக்காரு? நிறைய அற்புதங்கள் பார்த்திருக்காரு. என்ன நீச்சர்ல இருந்திருக்காரு. சிவபெருமான அப்படியே நேரடியா பார்த்தவரு. நம்ம சிவபெருமான நேரடியா பார்த்ததுக்கு அப்புறம் செய்தியை நான் சொல்லிக்கிறேன், கவனிங்க. இப்போ எல்லாரும் ஆன் பண்ணுங்களேன், வாய்ப்பு இருக்கா? ஏன்னா இந்த செய்தி உங்களுக்கு புரியணும் இல்ல. என்னன்னா, சிவபெருமான நேர்ல பார்த்தாச்சு. யாரு பார்த்துட்டான்? திருநாவுக்கரசர் பார்த்துட்டாரு. நாவுக்கரசர் யாருக்கு முன்னாடி பார்த்தாச்சு? ஞான சம்பந்தருக்கு முன்னாடியே பார்த்தாச்சு. ஞான சம்பந்தர் இவர் பாடி பல வருடம் கழிச்சுதான் அவர் பறக்கிறாரு. 3 வயசு பிள்ளையா பாடு. நமக்கு தோடுடைய செவியன் முதல் பாட்டு இல்ல, கூற்றாயினவாறுதான் அந்த 3 முதலிகள்ல முதல் பாட்டு. ஆனா நம்ம நாவுக்கரசர் பாட்டை தான் பார்த்து. நாவுக்கரசர் சிவபெருமான். இப்போ நீங்க பாருங்களேன், பிரசிடென்ட் நீங்க பாத்துட்டீங்க, கவனிங்க எல்லாரும். பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் கூட நம்ம ஊர்ல பெரிய ஆள் கிடையாது. பிரைம் மினிஸ்டர் மோடி உங்களுக்கு நல்லா பழக்கம். பிரைம் மினிஸ்டர் மோடி நமக்கு நல்ல பழக்கம். நீங்க என்ன சொன்னாலும் செய்வாரு, நிறைய பழக்கம். அப்படி இருக்க முடிஞ்சு அப்படி நடந்ததுக்கு அப்புறம் மோடியோடைய செக்ரட்டரி இருக்காருல்ல, அவர்கிட்ட போய் கெஞ்சுவோமா, ஏங்க உங்க மோடிய நீ அவர்கிட்ட போய் கெஞ்சுவோமா, ஏங்க இந்த மாதிரி ஏதாச்சும் பார்த்து செய்யுங்க. ஏன் கெஞ்ச மாட்டோம்? அடப்போடா, பிரைம் மினிஸ்டர் மோடியே எனக்கு தெரியும், நீ அவனோட செக்ரட்டரி தான், நீ அவனோட செக்ரட்டரி, உங்ககிட்ட போய் நான் எதுக்கு கெஞ்சணும் அப்படின்னு நம்ம கெஞ்ச மாட்டோம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி பிரைம் மினிஸ்டர் மோடியோட நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்னு நினைச்சு நம்ம கெஞ்ச மாட்டோம்.
அது மாதிரி நாவுக்கரச பெருமான் சிவபெருமானுடைய நேரடி தொடர்பு பெற்றவர். சிவபெருமான நினைச்ச நேரம் எல்லாம் சிவபெருமான் வந்து அருள் காட்சி தர்றாரு. யாருக்கு? சிவபெருமான் வந்து நாவுக்கரசு அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் உடையவரே. நல்லா கவனிங்க, அப்படி இருக்கக்கூடிய ஆற்றல் உடையவரே அடியவர் திருவடியை இறைஞ்சுகின்றாராம். அவங்ககிட்ட போய் ஏன் கெஞ்சணும்? சிவபெருமான் தான் அருள் செய்யறவன். புரிஞ்சுதுங்களா? அழகா புரிஞ்சுக்கோங்க. சிவபெருமான் தான் அருள் செய்யறவன். சிவபெருமானுடைய திருவடியே கிடைச்சு போச்சான். நான் ஏன் அடியவர் திருவடியை போய் கெஞ்சணும்? புரியுதுங்களா? ஒரு பெரிய ஒரு அருவியே நமக்கு கிடைச்சிருச்சு. அருவி எனக்கு சொந்தம். நான் போய் தண்ணி சுமந்து வர்றாங்கல்ல, குடத்துல தண்ணி சுமந்து வர்றாங்க, அவங்க கிட்ட போய் நான் ஏன் தண்ணி ஊத்துங்கன்னு கேட்கணும்? புரியுதுங்களா? ஒரு அருவியே எனக்கு சொந்தம், நான் ஏன் ஆனா ஒண்ணு தெரிஞ்சு, ஆனா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சிவபெருமான் திருவடியை விட சிவபெருமானுடைய நேரடி தொடர்புல கிடைக்கிற அருளை விட அடியவர்கள் திருவடியில கிடைக்கிற அந்த அருள் சொட்டுகின்ற அந்த அருள் நிகழ்வு இருக்கு இல்லையா, அது அதை விட ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் சிவபெருமான நேரடியா பணிந்து நேரடியா அவருடைய அருளை கிடைத்த அந்த நாவுக்கரச பெருமான் அடியவர்கள் திருவடியைத்தான் இறைஞ்சுகின்றார். நல்லா கவனிங்க, புரியுதுங்களா? அதான் இறைஞ்சுதல்ன்ற வார்த்தை சொல்றாங்க. அவங்க கிட்ட போய் கெஞ்சுறாரு. ஏங்க சிவபெருமான சிவபெருமான் நேரடியா பேசி வாங்குறவருங்க. அவர் போய் அடியவர் திருவடியை கெஞ்சணும்னு என்ன இருக்கு? அப்படி இருக்கிறப்போ நாம நேரடியா சிவபெருமானை பார்த்திருக்கோமா? பேசியிருக்கோமா? நம்ம சொன்னா சாமி கேட்பாரா? அப்போ நாம அடியவர் திருவடியை எப்படி இறைஞ்சணும்? சிவபெருமான நேரடியா பார்த்தவரே அடியவர் திருவடியை இறைஞ்சுகின்றார் அப்படின்னா நாம அடியவர் திருவடி எப்படி பார்க்கணும்? புரியுதுங்களா? எப்படி பார்க்கணும்? முதல்ல அதனால அது கிடைத்தற்கரிய பொருளா பார்க்கணும் இல்லையா? அது வந்து மேல் உலகத்திலேயே பெரிய பெரிய பொருளா பார்க்கணும் இல்லையா? அந்த இடத்தை தான் இங்க சாமி சொல்றாங்க. என்ன மாதிரி இடம் பாருங்களேன். நாவுக்கரச பெருமான் போய் இறைஞ்சணும்னு ஏதாவது இருக்கா? அவரு ஞான சம்பந்த பெருமானுடைய திருவடியை மட்டும் இறையல, ஞான சம்பந்த பெருமானுக்கு அடிப்படை தொண்டர்களா இருப்பாங்கல்ல, அவங்க திருவடியை போய் இறைகின்றாரு சாமி. எப்படின்னு பாருங்க. ஞான சம்பந்தரை சுமந்து வர்றாருல்ல, அவங்க திருவடியை போய் இறையும். எவ்வளவு பெரிய பேரு பெற்றவர்கள் தெரியுமா? நீ ஞான சம்பந்த பெருமானை தூக்கிட்டு வர்றீங்களே, எவ்வளவு பேரு பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி பெருமானை வந்து இறைகின்றார்னா எங்க போய் நம்ம அடியோர் திருவடியை எப்படி பிடிக்கணும்? ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். எனக்கு வந்து நேற்று நான் சும்மா ஒரு உரையாடல் சில அடியார்கள் நான் மேற்கொள்ள வேண்டியது உரையாடிட்டு இருந்தேன். அப்ப வந்து ஒரு அடியவர் சொன்னாங்க, நாங்க நிறைய இடங்கள்ல நாங்க சிவபெருமானை பற்றிய சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்கிறோம். எனக்கு ஒரு சின்ன வருத்தம், நம்ம சரியாத்தான் பேசுறோமா, சரியா பேசலையா, என்ன ஒழுங்கா போய் சேர்க்கிறோமா சிவபெருமானுக்கு எடுத்துருவோம். அப்படி ஒரு சின்ன ஃபீட்பேக் எடுத்துட்டு இருந்தப்போ சொன்னாங்க ஒரு அம்மா, ஐயா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, நாங்க வேற அடியார் திருக்கூட்டம் போய் நாங்க எல்லா கூட்டத்திலையும் போய் கேட்கிறோம், நிறைய விஷயங்கள் கேட்கிறோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க அடியார் திருவடியை வணங்க மாட்டோம், நான் குருநாத திருவடி மட்டும்தான் வணங்குவேன், அடியவர் திருவடியில நான் வணங்க மாட்டேன்னு சொல்லிதான் ஆரம்பிக்கிறாங்க அவங்க சிவபெருமான். அது முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு அம்மா வந்து கேக்குறாங்க, அம்மா ஆனந்தன் புலகன் ஐயா வந்து அடியவர் திருவடி தானே வணங்க சொல்லியிருக்காரு, இவங்க அடியவர் திருவடி வணங்க மாட்டேன்னு சொல்றாங்கல்ல, அப்ப இது தவறு தானே சுவாமி, அப்ப இப்படி செய்யக்கூடாது தானே அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னு கேட்கும் போது அடிநாயகனுக்கு கண்கள்ல கண்ணீர் மழை பொழிந்தது. இந்த ஒரு விஷயத்தினால போதும், இனிமே நம்ம வந்து பெருசா சாதிக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுமே இல்லை. ஒரு அடியவருடைய மனசுல அடியவர் திருவடிதான் பெருசுன்னு நம்மளால காலமா உணர வச்சுட்டோம்ல, அதுதான் நாம இது வாழ்நாள்லயே செய்த பெரிய தொண்டா இருக்க முடியும், வேற எதுவுமே இருக்க முடியாதுன்னு அடியன் ஆனந்தப்பட்டுட்டேன். திரும்பவும் நான் உங்ககிட்ட நான் சொல்லணும், ஏன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாதான் மனசுல ஊறும். ஒண்ணுக்கு 4 தடவை சொல்றப்பதான் அதுல ஊர். அதனால ஞான சம்பந்த பெருமானே அடியவர்கள் திருவடியை இறைஞ்சுகின்றார்னா, சிவபெருமான நேரடியா பார்த்த ஞான சம்பந்த நாவுக்கரச பெருமானே இறைஞ்சுறாருன்னா, நாமெல்லாம் அடியவர் திருவடியை எப்படி போற்ற வேண்டும்? அடியவர் திருவடியை வணங்க மாட்டேன்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நின்றாதீங்க. சிவபெருமான வணங்க மாட்டேன்னு சொன்னா கூட நின்றலாம், சிவபெருமான வணங்க மாட்டேன்னு சொன்னா கூட அவங்க கூட நம்ம இணங்கிடலாம். ஆனா அடியவர் திருவடியை நாங்க வணங்க மாட்டோங்க அப்படின்னு யாராவது சொன்னா அவர்கள் இருக்கின்ற இடத்துல தயவு செய்து நீங்க நிற்காதீங்க. அந்த நிழல் விழுந்தா கூட நமக்கு பாவம். அது அடியன் உங்களுக்கு சொல்றேன், இப்ப இல்ல, நான் எப்பவுமே சொல்ற விஷயம். அந்த நிழல் விழுந்தா கூட அடியவர் திருவடியை வணங்க கூடாது அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா
அந்த இடத்த விட்டு நீங்க நீங்கி வருவதுதான் நீங்க செய்த சிவ பலனே. அதனால இன்னொன்னு சொல்ல முடியுமா, அடியவர் திருவடி இறங்குற இடத்துல உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா உங்களை போல அருள் மிக்கவர்கள் யாருமே கிடையாது. அப்போ நம்ம அடியார் திருக்கூட்டம் அடியவர் திருவடி இறங்குகின்ற திருக்கூட்டம் தான். அதனால இந்த திருக்கூட்டத்துல இணைகிறது ஒரு பெரிய சிறப்பு. புரியுதுங்களா சாமி? புரியுதுங்களா? சும்மா நாகரிக பெருமான இந்த விஷயத்த சொல்லிட்டு போறது எனக்கு ஒரு நிமிஷம் ஆயிடாது. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நுட்பங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல என்ன தோணணும், நமக்கு என்ன தோணணும், என்ன தோணணும்? அடியார் திருவடி வணக்கணும்னு தோணணும். ஆமா, அருமை கௌரியம்மா, அருமை அருமை. இவ்வளவு நாள் தவறு செஞ்சு வணங்காம இருந்துட்டுமேன்னு வருத்தப்படுறேங்கய்யா. யாராவது கோவில பார்த்து அடியார் திருவடியை வணங்கக்கூடாது, நீங்க சிவபெருமான தான் வணங்கணும்னு சொன்னாங்க, அவங்க கிட்ட சொல்லுங்க, திருமுறை நீங்க நல்லா படிங்க, சேக்கிழார் புராணத்தை சரியா படிங்க, நீங்க சரியா படிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லுங்க. சரிங்களா? அதனால ஞான சம்பந்தரும் நாவுக்கரசு பெருமானுமே வணங்குறப்போ நாமெல்லாம் ஜுஜுப்பி, நம்மெல்லாம் என்ன, நம்மளாம் இன்னும் 10 மடங்கு வணங்கணும், இன்னும் 20 மடங்கு வணங்கணும், 1000 மடங்கு வணங்கணும், எவ்வளவு வணங்குறோமோ தெரியல அப்படின்ற. ஆனா இன்னைக்கு வணங்கணும்ன்ற அந்த எண்ணத்தை நமக்கு சாமி விதைச்சிருக்கானே, அதை விட பெரிய ஒரு தவம் நமக்கு இருக்கா என்ன? அதுதான் திருநாவுக்கரசர் எதிர் சென்று, இந்த வார்த்தை 234 பாட்டுல என்ன சொல்லுது? திருநாவுக்கரசர் எதிர் சென்று பாருங்க சாமி, தெரியுதுங்களா? பாட்டு தெரியுதுங்களா? அருள்மொழி அம்மா அருமை. இறைஞ்சுதல் என்ன அர்த்தம்? கெஞ்சுறது, அப்படியே காலில் விழுந்து கெஞ்சுறது. சிவபுரத்து தெய்வ வாய்மை, சிவபுரத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார். பிள்ளையாரை பத்தி சொல்லும் போது எப்படி எல்லாம் போடுறா இருப்பாங்க. சிறபுரத்து தெய்வ வாய்மை பெருஞான சம்பந்த பிள்ளையார் எதிர் வணங்கி, அதுக்கப்புறம் என்ன பண்றாரு? அவர் இறைஞ்சுறாரு. ஞான சம்பந்த பெருமான் யார் காலில் விழுறாரு? அப்பர் காலில் வணங்குறாரு. அப்பரேன்னு சொல்றாரு. அப்பன் தான் சொல்லணும். அப்பர்ன்ற வார்த்தையை முத போடுறாரு, கண்டுபிடிக்கிறாரு யாரு? ஞான சம்பந்த அப்பன் தான் சொல்லணும். அப்பர்ன்னு அது தமிழ் மொழிக்கு பிழைதான். ஆனா புது வார்த்தையை கண்டுபிடிக்கிறாரு ஞான சம்பந்தர். புது அப்பர் அப்படின்ற வார்த்தையை முத சொல்றாரு. அப்பரே அப்படின்றது. அப்பரே அண்ணா, ஏன்னா அப்பன்னு சொன்னா மரியாதை இருக்காதான், அப்பான்னு சொன்னா மரியாதை தானே, அப்பானே சொன்னா மரியாதை. ஐயனேன்றோம், ஐயனே இன்னுதானே வருது. ஐயனேன்னு சொன்னா மரியாதையா, மரியாதை இல்லையா? மரியாதை தான். ஆனா அதையும் இரு போட்டு ஐயரேன்றார், அதுலயும் இர்ற போட்டு ஐயரே. ஐயர்னு என்ன அர்த்தம்? மரியாதைக்கு மேல மரியாதை, அதுதான் ஐயரேன்னு சொல்றோம். அதனால அப்பரே அப்படின்னு சொல்லி, அப்பரே நீர் வரும் நாள் கேட்கிறாரு. 2 அடியார்கள் பார்த்து பேசிக்கிட்டா என்ன பேசணும்னு சொல்லி கொடுக்குறாரு. இங்க 2 பேர் பார்த்து 2 அடியார்கள் பாக்குறாங்க, அவங்க என்ன பேசிக்கணும் சொல்றாரு. வருநாளில் திருவாரூர் நிகழ்பெருமை வகுத்துரைத்தீர். அவர் சொல்றாரு, அப்பர் பெருமானே எனக்கு ஒண்ணு சொல்றீங்களா? இவ்வளவு நாள் திருவாரூர் நீங்க இருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், நீங்க திருவாரூர் பெருமை எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கிறேன். இதைத்தான் 2 பேர் பார்த்தா அந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமானை பற்றி தான் பேசணுமே தவிர நம்ம என்ன பேசக்கூடாது? மத்த கதை, சொந்த கதை, ஊர் கதை, உலக கதை எல்லாம் பேசக்கூடாது. பெருமானை பற்றி தான் 2 அடியவர்கள் பேசிக்கணும் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்றோம். அப்பரே நீர் வருநாளில் திருவாரூர் நிகழ்பெருமை வகுத்துரைத்தீர் என்று கூற, அருளாமத்து அஞ்செழுத்தும் பயில்வாய்மை அவரும் எதிர் அருள் செய்வார். பயிலுதல் என்ன சாமி? பயிலுதல் அப்படின்னா பயில்தல், சொல்லிக்கொண்டே இருத்தல், படித்தல், தெரிந்து கொள்ளுதல், படித்து அறிந்து கொள்ளுதல். அருமை அருமை. பயில்தல் அப்படின்னா என்ன தெரியுமா சாமி? கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. பயில்தல்னா எல்லாம் ஒரு நிமிஷம் கவனிங்க, வாய்ப்பு இருக்கிறவங்க கவனிங்க. பயில்தல் இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இருந்தாலும் திரும்ப சொல்றோம், எல்லாருக்கும் மறந்துருக்கும். பயில்தல் அப்படின்னா படிக்கிறது, வச்சுக்கிறதுன்னு சொல்றோம். இங்க கவனிங்க, புக்ல இருக்கிறத படிக்கிறோம். படிக்கிறதுக்கும் பயில்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. படிக்கிறதுனா வெறுமனே வாசிக்கிறது, அது பேர் படிக்கிறது. பயில்தல்னா அதுல உள்ள கருத்தை அப்படியே எடுத்து எங்க வச்சுக்கிறோம்? நம்மளுடைய புத்தியில வச்சு அது பேர் என்னது? அங்க இருக்கிற புக்ல இருக்கிற வார்த்தையை புத்தியில வச்சு அது பேர் என்னது? இப்போ நல்லா கவனிங்க. இப்ப புத்தகம் எங்க இருக்கு? புத்தகம் எங்க இருக்கு? மூளையில இருக்கு. அருமை, சூப்பர். ஆமா, இப்ப புத்தகம் வெளியில இருந்துச்சுல்ல, வெளியில உள்ள புத்தகம் இப்ப எங்க வந்துருச்சு? உள்ளுக்குள்ள வந்துருச்சா?
புத்தியில வந்துருச்சு. அப்போ ரெண்டு பொருளும் வேற வேற இல்லாம ஒரு பொருளா மாறதுக்கு பேரு பயில்தல்னு பேரு. புக்கு வேற நான் வேற இல்ல. இப்ப புக்கும் நானும் ஒண்ணு. நான் உன்னை கேக்குறேன், யாராவது சுற்றுனை வேதியன் பாட முடியுமா? பாடுறேங்கய்யா. ம். சொற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நமச்சிவாயவே. சரியா 12 மணி ஆகுது. அடியார்கள் அனைவருக்கும் மானசீகமான அன்னம்பாளிப்பு. அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலம் பொன்னம் பாலிக்கும் மேலும் இப்பூமிசை என்னன் பாலிக்கும் ஆறு கண்டில் கூற இன்னம் பாலிக்குமோ இப்பிறவியே. திருச்சிற்றம்பலம். தண்ணிதான் இருக்கு. அடியான் இன்னைக்கு எதுவுமே பண்ணல. அடியார்களுக்கு நிவேதனம் தண்ணி மட்டும்தான். அடியான் மன்னிக்கணும். அதனால அடியவர்கள் அத்தனை பேருக்கும் மானசீகமாக அறுசுவை உணவும், அடியார்கள் அமர வைத்து இன்பத்துல காதுல ஒரு இன்பச் சொல்லும், அடியார்கள் கழுத்துல திருமாலையும், எங்கும் பொழிகின்ற அகழ் புகையும், தன்னுடைய வாழை இலையில இருக்கக்கூடிய அறுசுவை உணவுகளும், அன்னமும், எல்லா விஷயங்களும் அடியன் கொடுத்து சங்கம் இசைக்க அடியார்களுக்கு அடியன் அன்னம்பாளிப்பு. அது எல்லா அடியார்களும் ஏற்றுக்கொள்ளணும். மானசீகமான அன்னம்பாளிப்பு அடியார்களுக்கு நிகழ்ந்தேறியது. நன்றிங்க சாமி. எல்லாரும் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுக்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். உள்ளம் குளிர்ந்தது. உள்ள இருக்கக்கூடிய மாகேஸ்வர பெருமானும் குளிர்ந்து இருக்கின்றான். இந்த நிகழ்வு அடியார்களுக்கு சமர்ப்பணம். அடியார்களுக்கு இது இது ஆகுதி. அடியார்களுக்கு வழங்குகின்ற சிறந்த ஆகுதி. ஆக மொத்தம் நாம எங்க விட்டோம்? அடியனுக்கு முன்னாடி எங்க விட்டேன்னு தெரியல. ஆக பயில்தல் அப்படின்னா என்ன தெரியுமா? பயில்தல்னா வெளியில உள்ள புத்தகம் நமக்குள்ள சேர்ந்துச்சு. இப்ப அம்மா படிச்சாங்கல்ல, அம்மா நம்ம பிரேமா அம்மா சொற்றுனை வேதியன் படிச்சாங்கல்ல. சொற்றுனை வேதியன் முதல்ல எங்கதான் இருந்துச்சு? முதல்ல எங்க இருந்துச்சு? புத்தகத்துல இருந்தது. இப்ப எங்க? இப்ப புத்தகம் இருக்கா? அம்மா புத்தகம் இல்லாம தானே படிக்கிறாங்க. இப்ப எங்க இருந்து வந்துச்சு அந்த பாட்டு? புத்தியில இருந்து அவங்களுடைய அந்த ஆன்மால இருந்து வந்தது இல்லையா? அறிவுல இருந்து புத்தியில இருந்து வந்தது இல்லையா? அதனால நல்லா கவனிங்க. பயில்தல்னா இருபொருள் ஒரு பொருளாக மாறுதல், அது பயில்தல். இன்னொன்னு அந்த பொருள் புத்தியில சேருதல், அது பேரு பயில்தல் அர்த்தம். அந்த பொருள் என்ன அர்த்தம்? புத்தியில சேர்ந்தா அது பேர் என்னது? இப்போ நீங்களும் அந்த பொருளும் வேற வேற இல்லை, அதுக்கு பேரு பயில்தல். அதனாலதான் நள்ளிரவில் நட்டம் சொல்லுங்க. நட்டம் நாதனை. அந்த பயில்தல் என்ன சொன்னா, நாம வேற இல்ல, சிவம் வேற இல்லைன்னு சிவம் நமக்குள்ள இருக்கிறான் இல்லையா? அதுக்கு பேரு தான் பயில்தல். நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கான் இல்லையா? நாம என்ன பண்றோம்? நம்ம சிவபெருமான் முதல்ல எங்க இருந்தான்? நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல எங்க இருந்தான்? நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம எங்கதான் பார்த்தோம் சிவபெருமான? வெளியில பார்த்தோம்ல. ஆனா வெளியில பார்த்தோம், வெளியில இல்ல. எங்க இருக்கான்? நம்ம மனசுலயே இருக்க. நம்ம உள்ள இருந்துகிட்டு நம்ம என்ன பண்றான்? ஆட்டு வைக்கிறான் இல்லையா? நம்ம நகர்த்துறான் இல்லையா? அதுக்கு பேர் தான் பயின்று ஆடுதல்னு. பயின்று ஆடுதல்னா வெளியில இருக்கக்கூடிய சிவபெருமான் உள் நின்று இந்த ஆன்மாவை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான்றதுதான். நீங்க திரும்ப நிறைய இடத்துல பயின்று ஆடுதல் நிறைய இடங்கள்ல வரும். இந்த பயில்தல்னா இருபொருள் ஒரு பொருளாக மாறி அந்த பொருளும் உள்ள இயக்குனா அது பேரு பயின்று ஆடுதல். அப்ப பயில்தல் அப்படின்னா என்னன்னா, இருபொருளும் ஒரு பொருளாக நிற்றல். புரிஞ்சுக்கிட்டீங்க? புரிஞ்ச புக்கு நமக்குள்ள வந்துருச்சு. புக்கு வரி நமக்குள்ள வந்தாதான் அது பேரு பயில்தல். இந்த புள்ள படிக்குது, எத்தனை தடவை படிச்சாலும் மண்டையில ஏற மாட்டேங்குது, அது பேரு படிச்சிருச்சுன்னு சொல்லுவோமா? பயின்று விட்டது அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டாங்க. ஆக சிவபெருமானை நம்மள என்ன பண்ணணும்?
நம்ம என்ன பண்ணணும்? உள்ளுக்குள்ளே உணரணும். உணர்ந்து அவரை அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? பயிலுதல். பயிலுதல். சிவபெருமானை நம்ம நீங்க என்ன பண்ணணும்? பயில வேண்டும். சிவபெருமானை அப்ப சிவபெருமானை பயில வேண்டும் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெளியில இருக்கிற சிவபெருமானு உங்களுக்குள்ள கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் பயில்தல். நான் சிவபெருமானை படிச்சிருக்கேன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்குள்ள சிவபெருமான் இருக்காருன்னு அர்த்தம். தேவாரம் படிக்கிறது இல்ல, சிவபெருமானை படிக்கிறது இல்ல. திருவாசகம் படிக்கிறது சிவபெருமானை படிக்கிறது இல்ல. இப்ப நம்ம படிச்சிருக்கிற திருநாவுக்கரச புராணம் சிவபெருமானை படிக்கிறது இல்ல. வெளியில இருக்கிற சிவபெருமான் உங்களுக்குள்ள வந்தாதான் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். படிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? பயில்தலுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? மகிழ்ச்சி. நான் இன்னும் ஒரு ஃபாஸ்டா முடிச்சிருவேன். அடியார்கள் ரொம்ப நேரம் எடுத்துக்குமே நினைக்க வேணாம். இன்னைக்கு 11 மணிக்கு தான் ஆரம்பிச்சோம். அதனால இன்னொரு 2-3 பாடல் பார்த்தோம். அப்போ என்ன சொல்றாரு? வந்துருச்சுங்களா பாடல்? வந்துருச்சுங்கய்யா. ஐயோ, ஒரே ஒரு சாமி வந்துருச்சுங்களா? வந்துருச்சு. 234வது பாடு. திருநாவுக்கரசர் எதிர் சென்று இறைஞ்சி அதுல சொல்றாரு, அருணாமத்து அஞ்செழுத்தும் பயில் வாய்மைன்றாரு. அஞ்செழுத்த பயில் எப்படி பண்ணணுமா? அஞ்செழுத்த பயிலனும். அஞ்செழுத்த பயில்தல் என்ன அர்த்தம்? வெளியில உள்ள அஞ்செழுத்து நம்மளுடைய புத்தி தத்துவத்துல சேருவதுதான் அஞ்செழுத்து பயில்தல். என்னை கவனிங்களேன் ஒரு நிமிஷம். அஞ்செழுத்து பேர் சொல்றப்போ மனசு எங்கேயோ இருக்கு. ஓம் நமச்சா, ஓம் நமச்சா, ஓம் நமச்சா, ஜபமால செஞ்சுட்டு இருக்கோம். ஐயோ, வச்ச குக்கர்ல 2 விசில் வந்துச்சா, வரலையா? பால் பொங்கிருச்சா, பொங்கலையா? கதவை போட்டுமா, போட்டலையா? இதெல்லாம் யோசிச்சுட்டே பண்ணா அது பேர் என்ன கிடையாது. அஞ்செழுத்த நம்ம என்ன பண்ணல, பயிலவில்லை. பயிலவில்லை. அஞ்செழுத்து பயில்தல்னா அஞ்செழுத்து புத்தி தத்துவத்துல மட்டும் நிக்கணும். அது பேரு அஞ்செழுத்து. அதுவும் வாய்மைன்ட்டார். வாய்மைன்னு என்னது? வாய்மைன்னு என்னது? உண்மை, உண்மை, நேர்மை, நிலையாக அர்த்தம். வாய்மைனா நிலையாக, மாறாமல் அர்த்தம். மாறாமல் இருக்கிறதுக்கு பேரு தான் வாய்மை. மாறாம இருக்கணும். இன்னைக்கு ஒரு வாக்கு கொடுத்தா நாளைக்கு என்ன பண்ணக்கூடாது? வாக்குல மாற்றம் இருந்தா அது பேரு வாய்மை இல்லை. பொய் சொன்னா மட்டும் நல்லா கவனிங்க. பொய் சொன்னாதான் அது வாய்மை இல்லைன்னு அர்த்தம். வாய்மைனா மாறாத பொருள். ஒண்ணும் இல்ல. இன்னைக்கு நான் வாங்க அம்மா, சாந்தாம்மா வாங்கம்மா, உங்களை எங்க வீட்டுக்கு வாங்கம்மா, உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு பண்றேன் சுவாமி, உங்களுக்கு எல்லாம் மதுரைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு பாத்துக்கிறேம்மா, உங்களுக்கு சாப்பாடெல்லாம் போடுறேம்மா அப்படின்னு நாளைக்கு நீங்க வாங்கம்மான்னு சொல்லிட்டு நான் வீட்டை கூட்டிட்டு போயிட்டேன். மறுநாள் வீட்டை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க. நான் ஒண்ணும் பொய் சொல்லலையே, ஆனா பொய்யா சொன்னேன். வாங்கன்னு சொன்னேன். அது வார்த்தையை காப்பாத்தல, அவ்வளவுதானே. வார்த்தையை காப்பாத்துறது எப்படி பொய்யாகுன்னு அதுக்கு பேரு தான் பொய். வார்த்தையை காப்பாத்துறதுக்கு பேருதான் வாய்மை. நான் உனக்கு சொல்லியிருக்கேன், அந்த சொன்ன வார்த்தையை நான் காப்பாத்தல அப்படின்னா அது பேர் பொய். சரியான பொய். புரியுதுங்களா? வாய்மை என்பது என்னன்னா எப்பயுமே நிலையா இருக்கிறதுக்கு பேருதான் வாய்மை. அது மாதிரி சிவ மந்திரம் நமக்குள்ள எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? இன்னைக்கு புத்தியில வச்சு ஆமா பயிலணும். வெளியில இருக்கிற பொருள் இங்க வந்துடணும். அந்த பொருள் மறந்து போயிடக்கூடாது, அங்கேயே இருக்கணும். அது பேர் தான் வாய்மை. பயில் வாய்மைக்கு இதான் அர்த்தம். புரியுதுங்களா? பயில் வாய்மைன்னு என்ன அர்த்தம்னா, வெளியில இருக்கக்கூடிய நமச்சிவாய மந்திரம் உள்ள வந்துடணும். வந்த மந்திரம் எங்க இருக்கணும்? காலையில மட்டும்தான் சொல்லுவேன், மத்தியானம் வழக்கம் போல சீரியல் பார்க்க ஆரம்பிச்சிருவேன்னு நினைச்சா பயிலுது. ஆனா என்ன பண்ணல? வாய்மையாக இல்லைன்னு. புரியுதுங்களா சொல்றது? பயின்றாச்சு, ஆனா வாய்மை உள்ளுக்குள்ள சஸ்டைனா இல்ல. சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கு பேரு தான் வாய்மை அப்படிங்கிற வார்த்தை. ஐயா, சமைக்கும் போதும் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே தான் ஐயா இருக்கிறோம். ஆஹா, அது பேரு தான் சாமி வாய்மை. கௌரி அம்மா சமைக்கும் போதும் சரி, டிவி சீரியல் பார்த்தா கூட என்னமோ மைண்ட்ல எங்க அப்பனை பாக்கணும், எங்க அப்பன் திருநாமம் கேட்கணுமே அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஓடிக்கிட்டே தான் நம்ம எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கோம்ல. நம்ம எல்லாரும் அப்படிதான் இருக்கோம். நம்ம எல்லா வேலையும் நமச்சிவாய மந்திரம் சொல்லிக்கிட்டு அவனையே நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன வேலை பார்த்தாலும். ஐயா, வெளியே போகும்போதும் நமச்சிவாயா கூட வாங்க, நான் வண்டி ஓட்டின்னு போறேன், நீங்க கூட வரணும், யாரோ ஒரு நம்ம கூட பேசுற மாதிரியே சொல்லிட்டு தான் ஐயா போவாங்க. சொல்லாத திருநீர் அணியாதையும் சொல்லாதையும் போகவே மாட்டாங்க ஐயா. அதுக்கு பேர் தான் பயில் வாய்மை. அருணாமத்து அஞ்செழுத்தும் பயில் வாய்மை அவரும் எதிர் அருளி செய்வார். அவர் முன்னாடி சொல்றாரு அஞ்செழுத்து பெருமையை சொல்லி. ஆரூர் பெருமானை பத்தி கேட்டதுக்கு என்ன சொல்றாராம்? அஞ்செழுத்து பதிகத்தை, அஞ்செழுத்து விஷயத்த சாமி சொல்றாராம். யாரே? நம்மளுடைய நாவுக்கரச பெருமான் அஞ்செழுத்த பயில் வாய். புரிஞ்சுதுங்களா?
பயில் அஞ்செழுத்தும் பயில் வாய்மைன்ற வார்த்தைக்கு அருள் பொருள் புரிஞ்சுதுங்களா சாமி? புரிஞ்சுதுங்களா எல்லாரும்? புரிந்ததுங்க ஐயா. அப்படி சொல்லி அன்னைக்கு அவருங்க எல்லாத்தையும் அவர் வந்து ஆற்றுப்படுத்தினார் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அதுக்கடுத்து அந்த பாடல் 235 போறோம். சித்தம் நிலாவும் இந்த பயிலாம் என்ற பாட்டை கூட நம்ம திருவாரூர் ஆதீனத்துல ஒரு பாட்டு, கைலாய பரம்பரை சிவஞான போத நெறி அந்த பாட்டுல வருங்கய்யா. பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழிட்டுவா திருவாவடுதுறைவாய் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடைய திருமரபு நீடூடி தழைகமாது. அதுலயே அந்த பயில்வாமை என்ற பயில்வாமை வருதா? வருது. அருமை 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 அருமைங்க. அதுல மெய்கண்டாரு சொல்றாங்க, பயில்வாமை மெய்கண்டான் சந்ததிக்கோர் அப்படின்னு. பயிலுதல்னா அதான் அர்த்தம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? பயிலுதலுக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? அதுல வாய்மைக்கு அர்த்தம் புரிஞ்சுதுங்களா? இந்த வகையில நம்ம வந்து 235 போயிடலாம். நம்ம நிறைய டைம் இருக்கு. அதாவது கொஞ்சம் வேகமா போகணும், இன்னைக்கு கொஞ்சமாவது பார்க்கணும். சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராலும் மைத்தலை கண்டர் ஆதிரை நாளில் மகிழ் செல்வம் இத்தகை மைத்தென்றன் மொழிக்கே என்றுரை செய்தார் முத்துவிதான மணிப்பொரு கவரி மொழிமாலை. என்ன சொல்றாங்க? என்ன வரப்போகுது? வருதான் ஆதிரை நாள். ஆதிரை எங்க வருது? ஆதிரை திருவாதிரை எப்ப வரப்போகுது? 1ஆம் தேதி. ஜனவரி 3 திருமண திருக்கல்யாணம் 3ஆம் தேதி. இப்ப பாருங்களேன், நாம கரெக்டா படிச்சுட்டு இருக்கோமா? நம்ம படிக்கிறப்ப திருவாதிரை வந்துருச்சு பாருங்க. மார்கழி மாதம் நம்ம திருவாதிரை. அப்போ சாமி திருவாதிரை பத்தி பேசுறாரு. யாரு? நாவுக்கரச பெருமான் திருவாதிரை பத்தி. சித்தம் நிலாவும் தென் திருவாரூர் நகராலும் மைத்தலை கண்டர் ஆதிரை நாளில், ஆதிரை திருவாதிரை நாள்ல மகிழ் செல்வம் மகிழ்ந்து செல்வம் இத்தகைய மைத்தென்றன் மொழி கே உரை செய்தார் முத்துவிதான மணிப்பொரு கவரி மொழிமாலை. அப்படி அந்த மொழிமாலை அவர் செய்தார். அவர் வந்து கவரி மொழிமாலை. அப்ப அந்த பாட்டுல என்ன சொல்றாங்க? இதுல 4ஆம் திருமுறை 21வது பதிகம் எடுங்க எல்லாரும். 4ஆம் திருமுறை 21வது பதிகம். அடியன் எடுத்துட்டீங்க பாட்டு. ஆடுங்க சாமி, ஆடுங்க. இது பேரு திருவாதிரை திருப்பதிகம் தாங்க என் பேரு. இந்த பதிகம் பேரு எப்படின்னு பாருங்க. இன்னைக்குதான் அடியனே தெரியும் சாமி. அடியன் வந்து அடியனுக்கே ஆரம்பிக்கிற வரி சொல்லுங்கம்மா. ஆரம்பிக்கிற வரி முத்து விதான மணிப்போர் கவரி முறையாளே பத்தர்களோடு பாவையர் சூழ படிப்பின்னே வித்தக கோல வெண்டலை மாடி விரதிகள் அத்தன்னாரூர் ஆதிரி நாளால் அது வண்ணம். இது என்ன என்ன இதுல வருது சாமி? என்ன இதுல வருது? என்ன பாடல்? அந்த இது பண்ண சாமி. திருவாரூர் வந்து 21வது பதிகங்கயா. இந்த ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு குறிச்சி பண்ணல. திருவாதிரை பதிகம் பேர் என்ன போட்டிருக்காங்க? திருவாரூர் திருவாதிரை. திருவாரூர் அல்லது திருப்புகலூர். ஆமா, இல்ல திருவாரூர் திருவாதிரை அப்படின்ற பதிகம். அது பேரே வந்து திருவாரூர். ஆமா. அப்ப இனிமே வந்து திருவாதிரை அன்னைக்கு இந்த பதிகம் கண்டிப்பா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்? பாடணும். திருவாதிரை அன்னைக்கு நம்ம பதிகத்தை பாடணும். கண்டிப்பா எல்லா அடியார்களுக்கும் இதை சொல்லுங்க. இத சொல்லி நீங்களும் அன்னைக்கு திருவாதிரை அன்னைக்கு இந்த பதிகம் பாடுங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி திருவாதிரை பதிகத்தை நம்ம சுவாமி பாடுறாரு அப்படின்றது இந்த பாடல்ல நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தபடியா 236 அம்மொழி மாலை செந்தமிழ் கேளா அணிச்சென்பை மைமலி கண்டத்து அண்டர் பிரானார் மகனாரும் கொய்மலர் வாவி தென் திருவாரூர் கும்பிட்டே உம்முடன் வந்து இங்குடன் அமர்வேன் என்று உரை செய்தார். இத திருவாரூர் திருவாதிரை பத்தி அவர் சொன்ன உடனே ஞானசம்பந்தர் பார்த்துட்டு, சாமி திருவாரூருக்கு போயிட்டு தினம் போயிட்டு அங்க போயிட்டு சாமியை போய் பார்த்துட்டு வருவோமா? நீங்க சொன்னது கேட்ட உடனே எனக்கு திருவாரூர் பெருமான் மேல ரொம்ப அலாதியான அன்பு வந்துருச்சு. நாம திருவாரூர் போயிட்டு அவனை கும்பிட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி அவருக்கு அந்த வேட்கை எழுது. யாருக்கு? நம்மளுடைய சுவாமி ஞானசம்பந்தருக்கு
ஆரூர் பெருமாள் அப்படித்தானே இவங்க எல்லாம் பாடத்தானே நமக்கு திருவாரூரை போகணும், இந்த பதிகத்துக்கு போகணுன்ற எண்ணம் வருதா இல்லையா? நினைச்சு பாருங்க. இந்த தேவார பதிகம்லாம் பாடும்போது இந்த இப்படி பாடிருக்காங்க. போன வாரம் ஒரு சிறப்புங்கய்யா, போன வாரம் நீங்க வகுப்படுங்க திருவாரூரை பத்தி தான் நாங்க பேசுறோம் முழுசா. சாந்தா சொல்லலாம் இல்ல? நாங்க அங்க கோவிலே இருந்தோம் சாமி, நாங்க திருவாரூர்லயே இருந்தோம்ல அப்போ. நீங்க வர முடியாத போது திருவாரூர்ல ஒவ்வொரு இன்ச்சா கடவுளை பத்தி, கோவிலை பத்தி, அந்த குளங்களை பத்தி, ஒவ்வொரு அந்த ஒரு சுவாமியோட அம்பாளோட வர்ணனைகள், அந்த கையில என்ன வச்சிருப்பாங்க, எப்படி நின்று இருப்பாங்க, என்ன பண்ணணும், அவ்வளவு விரிவா நாங்க போயிட்டே வந்துட்டோம். திருவாரூருக்கு எல்லாருமே போனது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்தையும் பார்த்து சுவாமிய பரிபூர்ணமா அடியே அதை மிஸ் பண்ணிட்டேன். நான் திருவாரூர் போனதே இல்ல. திருவாரூர் எப்படி இருக்கும்னு கூட தெரியாது நம்மளுக்கு. அடியார்கள் பேசின அந்த வார்த்தையை அடியே மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு திருவாரூர் பதிகத்துக்கே போன மாதிரி ஒரு நான் எல்லாம் நினைச்சிட்டு தான் சாமி போனேன். நீங்க அதனால அங்கேயே கூட எல்லாரும் இருந்த மாதிரி தான் நினைச்சேங்க சாமி. சந்தோஷம் சந்தோஷம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நான் போயிருக்கேங்க ஐயா, ஆனா நான் இவ்வளவு பார்த்தது இல்ல. அம்மா சொல்லும் போது இப்படி எல்லாம் இருக்குதுன்னு அப்பதான் ஐயா உணர்ந்தேன். நேரா போன மாதிரியே ஒரு மனசுக்கு. ஆனா நான் நேரா போயிருக்கேன், இவ்வளவு கவனிச்சது இல்லைங்க ஐயா. நமச்சிவாய். இப்ப இந்த பாட்டுல 4ஆம் திருமுறை 21வது பதிகம் எடுத்துக்கோங்க. இப்ப வேறவங்க பாடலாம், அம்மா வாய்ப்பு கொடுங்க, மற்றவங்க பாடலாம். 4ஆம் திருமுறை 21வது பதிகம். அது முத்து விதானம் என தொடங்குகின்ற பதிகம். முத்து விதானம் அப்படின்னு தொடங்குற பதிகம். யாராவது அடியார்கள் எடுத்தவங்க கரம் உயர்த்தலாம், அவங்க பாடலாம். 4ஆம் திருமுறை இதே பாடல் தான், மன்னிக்கணும். இதேதான் 4ஆம் திருமுறை 21 முத்து விதானம் திருவாதிரை பதிகம் தான். திருவாதிரை இன்னொருத்தவங்க பாடுங்க. இப்ப இன்னொருத்தவங்க பாடுங்க, யாராவது ஒருத்தவங்க பாடுங்க. இந்த பாட்டை பாடுங்க. அதே முத்து விதான பாடல் இன்னொருத்தவங்க பாடுங்க. யாராவது வாய்ப்பு வச்சிருக்கீங்களா? கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா? வச்சிருக்காங்க சார். பாடுங்க. முத்து விதான மணி பொற்கவரி முறையாலே, முத்து விதான மணி பொற்கவரி முறையாலே, பக்தர்களோடு பாவைய சூழ பலிப்பின்னி, வித்தக கோல வெண்டலை மாலை விரதிகள், அத்தன் ஆரூர் ஆதிரை நாளாவது வண்ணம். திருச்சிற்றம்பலம். அருமை அருமை அருமை. அப்போ இந்த பாடலை கேட்டு இன்னும் அவருக்கு வேட்கை எழும்புது, எப்படியாவது திருவாரூர் போயிடணும்னு. அப்புறம் 237 மாமதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்க, செந்தாமரையோட செண்பயர் நாதன் தான் ஏக, நாமரு சொல்லின் நாதரும் ஆர்வத்தொடு உட்கார் பூமலர் வாச தன்பை சூழும் புகழூரில். அந்த திருப்புகழூர்ல தானே பேசிக்கிறாங்க. திருப்புகழூர்ல நம்மளுடைய முருகநாயனார் மடத்துலதான் பேசிக்கிறாங்க. அப்படி பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்க? மாமதில் ஆரூர் மன்னரை அங்கு வணங்க, செந்தாமரையோடு சண்பயர் நாதன் தான் ஏக, நாமரு சொல்லின் நாதரும் ஆர்வத்தோடு புக்கார் பூமலர் வாசத்து அன்பை சூழும் புகழு. சந்தை மலர்கள் இருக்கக்கூடியதுனால நம்மளுடைய சுவாமிக்கு சந்தை நாதர்னு பேரு நம்மளுடைய சுவாமிக்கு. அதனால அந்த விருப்பத்தோட எல்லாரும் என்ன பண்றாங்க? சூழப்பட்ட புகழூருக்கு மீதூந்த விருப்பத்துடன் சென்றார்கள். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? நாவல் பொருந்தும் தலைவரான நாவுக்கரசரும் மலர்களின் நறுமணம் கமலும் குளிர்ந்த வயல்களால் சூழப்பட்ட புகழூருக்கு மீதூந்த விருப்பத்துடன் சென்றார்கள். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? அந்த திருப்புகழூருக்கு எல்லா அடியார்களும் வர்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது ஏன்னா இவங்க திருப்புகழூர்லதான் இருக்காங்க, அது எப்படி திருப்புகழுக்கு வராங்கன்னு இந்த பாடல் வருதுன்னு எனக்கு இதுல கொஞ்சம் டவுட் இருக்கு. இதை அடியே இன்னொரு அடுத்த அமர்வுல இன்னும் கொஞ்சம் இதை வெளிவா பார்க்கலாம். இதுல எனக்கு கொஞ்சம் ஏதோ சரியா எனக்கு விளங்கல. அதனால இத அப்படியே நம்ம இந்த பாடல் நம்ம அடுத்து பார்க்கலாம். 15 பதிகம் படியிருக்காரு சாமி. 15 பதிகம் இல்ல அப்படி சொல்லல. ஏற்கனவே திருப்புகழூர்ல தான் இருக்கும், திருப்புகழ்ல தான் பாடிட்டு இருக்காங்க. ஆனா திருப்புகழூர்ல இருந்து அவங்க எங்க போகணும்னு நினைக்கிறாங்க? ஆரூருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இங்க திருப்புகழூருக்கு வராங்கன்ற மாதிரி இந்த பாடல் வருது. ஏன்னா திருப்புகழ் ஏற்கனவே வந்துட்டாங்க.
அவரு முருகநாயனார் மடத்துலதான் இருக்காங்க. அதெல்லாம் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு அப்புறம் இந்த பாட்டு வருதுன்றதா அப்படின்னு யோசிக்கிறேன். அதனால கொஞ்சம் நான் அதை சொல்றேன். 238 பார்க்கலாம். அத்திருமூதூர் மேவிய நாவுக்கரசர் நாவுக்கரசுந்தம் சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டு தெளிவெல்லம் மொய்மொழி இழிதாரை கண்பொழி நீர்மை முழுதார பைத்தலை நாக பூன்மணிவாரை பணிவுற்றார். அந்த உடனே என்ன பண்ணாங்க, அந்த பதிகத்துல, அந்த பதிகம் தான் இது இப்ப இருக்கிற திருப்புகலூர் பதிகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை கண்கள் எல்லாம் திருமூதூர் அப்படின்னா அந்த பதிகம், அந்த பழமையான ஊர். எந்த ஊரு? திருப்புகலூர் ஊர்ல மேவிய நாவுக்கரசரும் தம் உள்ளத்துல தேக்கி சித்தம் நிறைந்தே அன்பு தெவிட்டு தெளிவெல்லம் மொய் இழிதாரை கண்பொழி நீர்மெய் முழுதார், உடம்பெல்லாம் கண்ணீரெல்லாம் நிறைகிற அளவுக்கு நம்முடைய பைத்தலை நாக பூந்தணிவாரை பணிவுற்றார். அப்ப தலையில நாகங்களை அணிகின்ற அந்த பெருமானாக இருக்கக்கூடிய அந்த பெருமானை அவர்கள் எல்லாம் சென்று தரிசித்தார்கள், வணங்கினார்கள். எந்த பெருமான்? திருப்புகலூர் பெருமானை சென்று தரிசித்தார்கள் அப்படின்னு சொன்னாங்க. 239 தேவர் பிரானை தென்புகலூர் மன்னிய தேனை பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடும் மேவிய காலந்தோறும் விரும்பி கும்பிட்டு ஓவு திருப்பணி செய்து அங்கு இறைகின்றார். அப்ப அங்க திருப்புகலூர் தான் இருக்காங்க. எங்க இருக்காங்க? தேவர் பிரானை தென்புகலூர் மன்னிய தேனை. எப்படி எல்லாம் சொல்றாங்க? தென்புகலூர் மன்னிய தேனா யாரு? அங்க இருக்கக்கூடிய சிவபெருமான். பாவியல் மாலை செந்தமிழ் பாடி பறிவோடும் மேவிய காலந்தோறும் விரும்பி கும்பிட்டு, ஐயோ கடமையே கொடுமைன்னு கும்பிடாம என்ன பண்றாங்க? பெருமானை விரும்பி கும்பிட்டு ஓவு திருப்பணி செய்தங்கு உரைகின்றார். அங்கேயே தங்கி பல காலம் என்ன பண்றாரு நம்முடைய சுவாமி? அந்த திருப்புகலூர்லயே இருந்து தங்குறாங்க. நல்லா கவனிங்க, சாமி தங்குறாங்கனால என்ன அர்த்தம்? நாவுக்கரசர் தங்குறாருனால என்ன அர்த்தம்? அங்க நிறைய சமணர்கள் இருக்காங்கன்னு அர்த்தம். நிறைய சமணர்கள் அந்த கோயில ஏதோ பண்ணுவாங்க. அப்ப அந்த இடத்துலலாம் சாமி ஃபுல்லா இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நாவுக்கரசர் அங்கேயே இருப்பார். இருந்து அங்கேயே ரொம்ப நாள் தங்குறாருன்னா அங்க திருத்த வேண்டிய விஷயம் நிறைய இருக்குன்னு அர்த்தம். நிறைய மற்றைய சமயங்களுடைய அந்த பூசல்கள் நிறைய இருந்தா அந்த இடத்துல நிறைய நாள் தங்கி அங்க தொண்டுகள் செஞ்சு அங்க பாட்டு அதிகமா பாடி அங்க இருக்கக்கூடிய அந்த அடியார்களுக்கெல்லாம் அந்த சிவபெருமானை பற்றி சொல்லி, இங்க இருக்கிற சிவபெருமான் தான் எல்லாம் தரான்ற விஷயங்கள் எல்லாம் சொல்லி கடைசியில அவர்களை நல்லபடியா கொண்டு வரக்கூடிய ஆகிறதுனால அங்க நிறைய காலம் தங்குறாரு. அந்த இடத்துல நிறைய பாடல்கள் சுவாமி படிக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இத பாத்தீங்கன்னா 4ஆம் திருமுறை 54வது பதிகம் திருநேரிசை எடுங்க பார்க்கலாம். சொல்லுங்க சாமி. முதல் வரி பகைத்திட்டார்னு தொடங்குது. அந்த வரி பகைத்திட்டார்னு தொடங்குது. 4ஆம் திருமுறை 54வது பதிகம் திருநேரிசை. அம்மா பிரேமாமா எடுத்தா கூட படிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. அடியார்கள் யாராவது பகைத்திட்டார்னு வருதுங்களா ஐயா? பகைத்திட்டார். ஆமா, பகைத்திட்டார் படிங்க சுவாமி. படிக்கிறேங்க ஐயா. பகைத்திட்டார் புறங்கள் மூன்றும் பாரி நீராகி வீழ புகைத்திட்ட தேவர் கோவே பொறியிலேன் உடலம் தன்னுள் அகைத்திட்டங்கு அதனை நாளும் ஐவர் கொண்டாட்ட ஆடி திகைத்திட்டேன் செய்வதென்னே திருப்புகலூரனீரே. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. அடுத்தது 4ஆம் திருமுறை 16வது பதிகம் இந்தள பதிகம் 16வது பதிகம். அம்மா இப்ப படிக்கலாம். அம்மா சாருமதி அம்மாவுக்கு வாய்ப்பு. அம்மா படிங்க. 4ஆம் திருமுறை 16வது பதிகம். அது எப்படி தொடங்குது? எப்படி தொடங்குது அந்த பாட்டு? செய்யர்னு தொடங்குது அந்த பாட்டு. செய்யர்னு தொடங்குது. 4ஆம் திருமுறை 16வது பதிகம் இந்தளப்பண். செய்யர் வெண்ணுளர் கருமான் மரிதுள்ளும் கையர் கணிக்கலல் கட்டிய காலினர் மெய்யர் மெய் நின்றவர் கல்லாதவர்க்கென்றும் பொய்யர் புகழூர் புரிசடையாரே. நன்றி நன்றி நன்றிங்க சுவாமி. அடுத்து கடைசியா ஒரு பாட்டு மன்னிக்கணும். 5ஆம் திருமுறை குறுந்தொகையில 46வது பதிகம் துன்னா கோவனம். 5ஆம் திருமுறை 46வது பதிகம் யார் எடுத்திருக்கீங்க?
எப்படிங்க சாமி பாட்டு பேரு துன்னக்கோவனம். துன்னக்கோவனம் 5ஆம் திருமுறை 46வது பதிகம் துன்னக்கோவனம் என்று தொடங்குகின்ற திருப்பாடல். ஐயா துன்ன கோவன சுண்ண வெந்நீரனே பொன்ன கண்ண சடை புகழூரோ மின்ன கண்ண வெண் திங்களை பாம்புடன் என்ன கோவுடன் வைத்திட்டிருப்பதே. ஆக 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 அருமை. இதெல்லாமே என்ன பதிகம்? இதெல்லாமே என்ன பதிகம்? திருப்புகழூர் பதிகம், அப்படிதானே? ஆமாங்க ஐயா, திருப்புகழூர் பதிகம். எல்லாமே திருப்புகழூர்ல சுவாமி பாடின பதிகங்கள் நம்ம எல்லாம் பாடிட்டோம். அந்த வகையில 240வது பாடலுக்குள்ள போறோம். இதோட நம்ம நிறைவு செய்யறோம். திருச்செங்காட்டங்குடி நீடும் திருநள்ளாறு தரும் சோலை சூழ்தரு சாந்தை அயவந்திவார் திரு மென்முளையாலொரு பாகன் திருமருகள் ஏத்தரும் அன்பார் சென்று வணங்கி இன்புற்றார். என்ன பண்ணாரு? திரு செங்காட்டங்குடிக்கு போறாரு. நீடும் திருநள்ளாறுக்கு போறாரு. தருசோலை சூழ்தரு சாந்தை அயவந்திவார் திகழ் மென்முளையால் ஒரு பாகன் திருமருகள் போறாரு. ஏத்தரும் அன்பால் சென்று வணங்கி இன்புற்றார். இந்த தலங்களுக்கு போயிட்டார். ஒரே பாட்டுல சொல்லி முடிச்சிட்டார். எங்க போயிருக்காரு? திருச்செங்காட்டங்குடி, திருநள்ளாறு, அப்புறம் திருமருகல். இந்த 3 தலங்களையும் சாமி போய் பாடிருக்காருன்னு சொல்றாங்க. இந்த பதங்கள்ல சொல்லக்கூடிய பாடல்கள்லாம் இப்ப நம்ம பார்க்கலாம். நமச்சிவாய் 6ஆம் திருமுறை 84வது பதிகம். இது அடியேன் பாடுறேன். திருந்தாங்கல். சரிங்களா? எனக்கு ஒரு வாய்ப்பு ஆடவா அமி? 5ஆம் திருமுறை 5ஆம் திருமுறையில 84வது பதிகம் 84 ஒரே நிமிஷம் அடியேன் எடுத்துக்கிறேன். திருக்காட்டுப்பள்ளி 84 திருக்காட்டுப்பள்ளியில் போட்டிருக்கு. செங்காட்டங்குடி தானே போகணும். திருக்காட்டுப்பள்ளி தான் அவர் போறாருங்க. அதாவது தென்கருத்து, அதாவது ஆரம்பிக்கிற வரியுமா? மாட்டுப்பள்ளி பெருந்தகையை போட்டிருக்காங்க. எல்லாமே குறுந்தகைதாங்க. இல்ல குறுந்தொகை இல்ல சாமி, பெருந்தகையை. 5ஆம் திருமுறை வந்து நமக்கு 6ஆம் திருமுறை. 6ஆம் திருமுறை மன்னிக்கணும். அதான் 6ஆம் திருமுறை 84வது பதிகம். அதான பார்த்தேன். இப்ப வந்து திருச்செங்காட்டங்குடி தானே பாக்கணும். 6ஆம் திருமுறை 84 திருச்செங்காட்டங்குடி. ஆமா, எடுத்துக்கலாமா? பாடலாமா? பெருந்தகையை பெறற்கரிய மாணிக்கத்தை பேணினை தொழுவார்த்தம் மனத்தை மன்னி இருந்த மணி விளக்கதனை நின்ற பூமே எழுந்தருளி இருந்தானே என் தோல் வீசி அரும்பிரன்மா நடமாடும் அம்மான் தன்னை அங்கனக சுடற்குன்றை அன்றாளின் கீழ் திருந்து மறை பொருள் நால்வர் கருள் செய்தானை செங்காட்டங்குடியதனில் கண்டேன் தானே. செங்காட்டங்குடியதனில் கண்டேன் நானே. குடியதனில் கண்டேன் நானே. தாண்டகம் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதனால தாண்டகம் படிச்சுட்டேன். மன்னிக்கணும். அடியார் கிட்ட நான் எடுத்துக்கிட்ட பாட்டேன். 3ஆம் திருமுறையில செங்காட்டங்குடி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் திருமுறையில 68வது பாடல். 5ஆம் திருமுறையில 68வது பாடல் திருநள்ளாறு உள்ளாராத. அந்த பாட்டை படிக்கலாம் யாராவது? 5ஆம் திருமுறை 68வது பாட்டு யாராவது படிக்கலாம்? உள்ளாராத. எடுக்கவே முடியல. திருநள்ளாறு எடுத்துட்டீங்களா? எடுத்துட்டேங்க ஐயா. யார் பாடுறீங்க? உள்ளாராதவர் புண்டரிகத்திரள் தெல்லார சிவசோதி திரளினை கல்லாராத பொற்கொன்றை கமல் சடை நல்லாரா என நம்பினை நாசமே.
ஆஹா நமச்சிவாய். திருநள்ளாறு முடிஞ்சிருச்சு. நீ கரெக்டா இன்னும் ஒன்னே ஒரு பாடம் 6ஆம் திருமுறை 20வது பதிகம். அதுவும் இன்னும் ஒரு பாட்டோட முடியுது. 6ஆம் திருமுறை 20வது பதிகம். 6ஆம் திருமுறை தாண்டகம். தாண்டகத்துல 20வது பாட்டு என்ன வருது? எந்த பாட்டு, எந்த தலம்? அது வரி பாருங்க யாராவது. ஆரம்ப வரி சொல்லுங்க சாமி. ஆரம்ப வரி ஆதிக்கண்ணன், ஆதிக்கண்ணான். ஆதிக்கண்ணான் முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரிக்க தன் கைவாளால் சேதித்த திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானே மாதிமையை மாதோரு கூறாயினானே மாமலர் மேலையனோடு மாலுங்கானா நாதியை நம்பியே நல்லாற்றானே நானடியே நினைக்க பெற்று இந்த வாரே நானடியே நினைக்க பெற்று இந்த வாரே. நல்லாறு திருத்தலத்தை பாடும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த சனீஸ்வரனுடைய பிடியிலிருந்து நாம் நீங்குவதற்கு வாய்ப்புங்க. இந்த அடியார் இன்னைக்கு யாரெல்லாம் கலந்து கொண்டார்களோ, இந்த பாட யாரெல்லாம் கேட்டுக்கொண்டார்களோ அவர்களுக்கு எல்லாம் அந்த திருநள்ளாற்று பெருமானுடைய அருள் கிடைப்பதனால பலவிதமான அந்த அந்த துன்பச்சூழல்ல இருந்து விலகுகின்ற ஆற்றல் பெறுவார்கள் அப்படின்றது நம்முடைய மரபு. அது பண்ணிக்கலாம். கடைசியாக திருமருகல் பதிகம் 5ஆம் திருமுறை 88வது பாடல். 5ஆம் திருமுறை 88வது பாடல். திருக்குறுந்தொகையில பாடல் பேரு பெருகலாம் அப்படின்னு தொடங்குகின்ற பாடல். பெருகலாம் அப்படின்னு தொடங்குகின்ற பாடல். பெருகலாம்னு தொடங்கும். அம்மா இந்த வட்டம் அம்மாவுக்கு வாய்ப்பு கண்டிப்பா சாந்தி மதி அம்மா எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அம்மா பாடட்டும். அம்மா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெருகலாம்னு தொடங்குற பாடல். சாந்தி மதி அம்மா கேக்குதுங்களா நான் பேசுறது? திருமருகல் எடுங்க. ஆமா, திருமருகல் பதிகம் பெருகலாம்னு தொடங்குது. குறுந்தொகை எடுங்க. அம்மாவுக்கு வேற வரலாற்று முறையில அம்மா புக்ல வரலாற்று முறையில இருக்கிறதுனால அவங்க பின்னால போகணும். நல்லா உட்காரு. பெருகலாம் பாடல் அம்மா சாந்தி கண்டுபிடிச்சிட்டீங்களா? அம்மா கண்டுபிடிச்சிட்டீங்களா? சாந்தி மதி அம்மா மற்ற அடியார்கள்லாம் எடுத்துட்டீங்களா? இல்ல நான் பாடிட்டேன். 3 பாட்டு எடுத்துட்டோங்க ஐயா. எடுத்துட்டீங்களா? வெயிட் பண்ணுங்க. மற்ற அடியார்கள் இல்ல வேற அடியார்கள் பாடலாம். மற்ற அடியார்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம். ஆமா, சாருமதி அம்மா பாடிட்டீங்கல்ல, வேற யாராவது பாடாத அடியார்கள் இருக்காங்களா? வேற யாராவது படிங்கன்றாங்க. கடைசியில பின்னால போயிட்டு அந்த பெருகலாம். சரி, வாய்ப்பு சரி, நமக்கு டைம் ஆயிடுச்சு. பரவாயில்ல, யாராவது ஒரு அடியார்கள் வாசிங்க. அம்மா பாடுங்க. பத்மா அம்மா பாடுங்க. மகிழ்ச்சி. பத்மா அம்மா பாடுங்க. தவம் தேதமை தீரலாம் திருகலாகிய சிந்தை திருத்தலமாம் வருகலாம் பரம் ஆயது ஓர் ஆனந்தம் மருகலான் அடி வாழ்த்தி வணங்கள். அருமை அருமை அருமை. பெருகலாம்ல வரலன்னு சொல்லி. ஆமா பெருகலாம் தான் வரல. சரி, ஓகே, பரவாயில்லங்க சாமி, பரவாயில்ல. அருமை அருமை. பத்மா பாடிட்டாங்க. ஆக திருமருகளும் நம்ம போய் பாடிட்டு வந்துட்டோம். சாமியை திருமருகளும் போய் பாடிட்டு வந்துட்டோம். ஆக இந்த 240ஓடு நாம நிறைவு செய்யறோம். அடுத்த அமர்வுல நம்ம மிச்ச பாடல்கள்லாம் நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒவ்வொரு தளங்களும் நம்ம நாவுக்கரசர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் நின்று நிதானமா அந்த பதிக பாடல்கள்லாம் பாடி நாவுக்கரசர் சொன்ன செய்திகள் எல்லாம் சொல்லி உட்கருத்துக்கள்லாம் புரிந்து போறதுனால கொஞ்சம் லேட்டா தான் ஆகும். தெரியல என்னைக்கு போய் இதுவும் திருவாசக சிந்தனை மாதிரி இழுத்துரும் போல பயம் எனக்கு. என்னைக்கு முடியட்டும். சரி, அதனால நம்ம வேகமா முடிக்கணும்ன்ற விஷயம் நமக்கு இல்ல. நமக்கு என்னன்னா பெருமான சிந்திக்கணும், அவனை அது பண்ணணுன்றாரு. அதனால இந்த அளவுல நம்ம முடிச்சுக்குவோம். அடியார்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். நிறைவு செய்யும் முகமாக அம்மா நிறைவு பாடல் பாடுங்க. நினைச்சுவாய் அம்மா. சிவாயனவ நீங்க கேட்டீங்க இல்லையா, அந்த திருவாரூர்லயே இந்த பதிகம் பாடினாங்க. திருப்புகழ் போகலங்கய்யா, அவங்க போறாங்க. அப்ப என்ன பண்றா, 2 பேரும் அந்த திருநாக்கு சம்பந்தரும் அங்க மக்களுக்காக அங்க அருள் வழங்கி இருக்கிறாங்க. அந்த இடத்துலயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கிறாங்க. அப்ப திருப்புகழை நோக்கிதான் செல்றாங்க. அப்பதான் செல்ல போறதுக்கு முன்னிட்டு இன்னைக்கு ஆதிரி நாளா இருக்க, இந்த ஆதிரி நாள் இந்த பெருமானை பத்தி ஒரு திருப்பதிகம் பாடலான்றனாலதான் இந்த முத்துவிதான்ற திருப்பதிகத்தை பாடிட்டு அதுக்கப்புறம் தான் தலத்துக்கு போறாங்க. அங்க
ஓ ஆனா அதனாலதான் இதுக்கு முன்னாடி பாடல்லையே முருகநாயனார் தடத்தை வந்து அடைஞ்சிட்டாங்கன்னு போட்டாங்களே நம்ம படிச்சோம். மறுபடியும் ரெண்டாவது தரம் அது ரெண்டாவது தரம். திருப்புக்குள்ளதான் முருகநாயனரோட மடம் பக்கத்துல இருக்கு. ஆமா அவங்க முடிச்சு மறுபடியும் திருவாரூர் போயிருக்கிறாங்க. திருவாரூர் போயிட்டு வந்தா மறுபடியும் ஒரு தரம் வராங்கன்னு ஓ தான் நான் சரி சரி படிச்சேன். சரி சரி புரியுது திருவாரூர் போயிட்டாங்க. ஆமா. ஆனா திருவாரூர் போயிட்டாங்கன்ற குறிப்பாங்க இல்ல, அதனாலதான் நான் பார்த்தேன். சரி, 2 முறை ஓகே. சந்திச்சுட்டு இருக்காங்க. 2 முறை பார்த்திருக்காங்க. ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரும். சரி, 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 சரி. அருமை 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 அருமை. மகிழ்ச்சி சுவாமி. ஆமா, நிறைவு செஞ்சிருக்கு. வான்முகில் வழாது பெய்க மலி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆறிரு தடந்தோள் ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அத்தனை அடியார்களுக்கும் திருநாவுக்கரசு பெருமானுடைய அருளும் குருவருளும் திருவருளும் நிலைத்து நின்று எல்லாருக்கும் பெருவாழ்வு தரணும் அப்படின்னு சொல்லி எல்லா தலங்களுடைய பெருமானுடைய குருவருளும் எல்லாத்துக்கும் நிலைத்திருக்கணும்னு சொல்லி அத்தனை அடியார்கள் திருவடியும் வணங்குகின்றேன் சுவாமி. நமச்சிவாய். அடியார்கள் எல்லாம் உத்தரவு வாங்கிக்கலாம். ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க. நம்ம வந்து அடுத்த முறை நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். எல்லாரும் புத்தகம் எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதுக்கான முன்னாடியே கொடுத்துறேன் சுவாமி. சாந்தி அம்மா, நான் என்ன பாடல் 10 பாடலையும் நான் முன்னாடியே கொடுத்துறேன். என்னென்ன பாடல்லாம் பார்க்க போறேன் நான் டைப் பண்ணி வச்சிடுறேன். நான் சனிக்கிழமையே கொடுப்பேன். முன்னாடியே நீங்க அந்த பாடல் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லது சிவா, நல்லது சிவா. அது அடுத்த முறை உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஏதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். பாவம் அடியார்களை நான் ரொம்ப சிரமப்படுத்துறேன்னு நினைக்கிறேன். அதனால முன்னாடியே கொடுத்துட்றேன். அந்த பாடல் எல்லாம் 5ஆம் திருமுறை 6ஆம் திருமுறை இப்படி தொடங்குற பாடல் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் அடிச்சிடறேன் எல்லாத்தையும். அப்ப அடியார்களை பார்த்து தயாரா இருங்க. அதுக்கப்புறம் ஈஸியா நீங்க எளிமையா பாத்துக்கலாம். அதனால அது வழிவகை செய்யலாம் சொல்லி இந்த அளவுல அத்தனை அடியார்கள் வணங்குகின்றேன். வாய்ப்பளித்த பிரேமா அவர்கள் திருவடியும் அடியன் பல காலம் வீழ்ந்து வணங்குற அவங்க ஒருவருடைய முழு உழைப்புல, அம்மாவோட முழு உழைப்புல நம்ம எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமையும் வச்சிருக்காங்க. அம்மா அவங்களுடைய உந்துதல் தான். அம்மா வந்து கொஞ்சம் ஃப்ரீயா விட்டாங்கன்னா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் இருப்பேன். ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பேன். தவிர அம்மா தான் ஐயா என்னாச்சுங்க முடிச்சிடலாங்கயா யாச்சும் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி அம்மா கொண்டு வராங்க. அம்மாவுடைய அந்த உந்துதலை அது ரொம்ப போட்டுறேன். அது வந்து ரொம்ப மகிழ்ச்சி. உத்தரவு வாங்கிக்கலாம் சாமி. சந்திரா அம்மா, சாந்தி அம்மா, அருள்மொழி அம்மா, சாருமதி அம்மா, புஷ்பலா. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். அடியில் உத்தரவு வாங்கிக்கலாம். ஒரு சின்ன விஷயம். பிரேமாக்கா, ஹலோ பிரேமாக்கா, சிவாய